தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. ஐயா சாம்சன் ஐயா டிரான்ஸ்லேஷனுக்கு எல்லாம் எட்வர்ட் ஐயா சாம்சன் யாருன்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. எல்லா விதங்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஒரு உன்னதமான நம் சத்தியத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த சத்தியம் அநேக மக்களுக்கு சென்றடையணும். இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழணும் என்பதுதான் தேவன் விரும்புகிற ஒரு அன்பாயும் ஆச்சரியமாயும் இருக்கிறது. மீண்டுமாக உங்களுடைய மத்தியில் நிற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಂಥ ಭಾಗ್ಯಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்னைக்கு உன்னதமான ஒரு சத்தியத்தை ನಾವು படிக்க போகிறோம். ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳಲು ಹೋಗ್ತಿದ್ದೇವೆ. இந்த சத்தியம் என்ன அப்படின்னா இது என்ன, அதுதான் அதனுடைய தலைப்பு. இது என்ன ಸತ್ಯದ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಂದ್ರೆ ಇದು ಏನು, ವಾಟ್ ಈಸ್ ಇಟ್, அவ்வளவுதான். ಇದು ಏನು ಅನ್ನೋದೇ ಇವತ್ತಿನ ಒಂದು ಪ್ರಸಂಗದ. தெரியாத ஒன்றை நாம் பார்க்கின்ற பொழுது ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ நான் கேட்போனா இது என்ன. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಅಥವಾ ವಸ್ತುವನ್ನ ನೋಡಿದಾಗ ಇದು ಏನು ಅಂತ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ. தெரிஞ்சிதே இது என்னன்னு கேட்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಇದು ಏನಂತ ಗೊತ್ತಿದ್ದು ಕೂಡ ಇದು ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಉದಾಹರಣமாக சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ಸಣ್ಣ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ನೋಡಿದಾಗ ಇದು ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அப்படினா அது அவங்களுக்கு வேணும்னு அர்த்தம். ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಅದು ಅವ್ರಿಗೆ ಬೇಕು ಅನ್ನೋದು. ಚಾಕ್ಲೇಟ್ வச்சிருப்போம், ಕೈಯಲ್ಲಿ ಸಿಹಿ ತಿಂಡಿಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம பிள்ளைகள் தான் இருக்கணும்னு இல்ல, அடுத்த பிள்ளையா இருந்தாலும் கிட்ட வந்து அங்கிள் இது என்னது அங்கிள் அப்படின்னா இது அவங்களுக்கு தெரியும், ஆனா அது அவங்களுக்கு வேணும். ಇದು ಏನು ಅಂತ ಬಂದು ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೆ. ಅದು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಮಾಡೋದೇ ಸಾಧಾರಣವಾಗಿ. ಇದು ಏನು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬೇಕು ಅದು ಅನ್ನೋದು. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்ன அப்படின்னு ನಾವು படிக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை இன்னைக்கு ಅದು என்ன அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಇವತ್ತು ಅದು ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳ ಹೋಗ್ತೇವೆ. ஒருவேளை அதை படிக்கின்ற பொழுது இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அது எப்படி தெரியாம குழந்தைகளை போலவே இருக்கிறோம் அப்படின்றது நம்ம என்ன போறோம், ನಾವು புரிஞ்சுக்க போறோம். ಇದನ್ನ ಓದುತ್ತಾ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಇದು ಏನು ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಮರ್ತು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಕಾಲ ಇದು. ಓಕೆ, ಇದು ಎಕ್ಸೋಡಸ್ 16:1 ವಚನ. ಎಕ್ಸೋಡಸ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கு நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திற்கு சேர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கு. கன்னடால இல்ல, சரி. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்ரவேல் சபையார், ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದವರು ಅಥವಾ ಇಸ್ರೇಲ್ ಸಭೆಯವರು இவங்க எல்லாம் எகிப்தை விட்டு என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೊರ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது ரொம்ப அதிகமான நேரம் கிடையாது, ஒரு 50 நாளுக்குள்ளாக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏலியின் பக்கத்துல வந்துடுறாங்க. ಒಂದು 50 ದಿನದೊಳಗೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಟು 50 ದಿನದೊಳಗೆ ಏಲಿಮ್ ಅನ್ನೋ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏರಕರೆ 430 ವರ್ಷ ಅಡಿಮೈತನಂ, 430 ವರ್ಷ ಅವರು ಕೆಲಸಗಾರರಾಗಿ ಆಳುಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕಾಲ. ಮಾತ್ರದಲ್ಲೇ ಆಂಡವರು ಅವರನ್ನು ವಳಿ ನಡೆಸುகின்ற ஒரு சம்பவம். ಅಷ್ಟು ವರ್ಷಗಳ ಆದ್ಮೇಲೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. சில சமயங்கள் நம்ம கேட்கலாம், அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தியது அத்தனையும் அதிசயம் தான், அதிசயம் இல்லாம அவங்களை வழி நடத்தவே இல்லை. ಈ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ಇಲ್ಲದ ಒಂದು ಸಮಯ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಆ ಅದ್ಭುತಗಳು ತುಂಬಿರುವಂತ ಒಂದು ಯಾತ್ರೆಯೇ ಈ இஸ்ரேல் ஜனங்களுக்காகிತ್ತು. அவர் அதிசயமா அவர்களை வழி நடத்தினார் அப்படின்னா அவங்க அடிமைத்தனத்துல தன்னுடைய தேவன் யார் என்பதை கூட நிதானித்து யோசிக்க முடியாத நிலையில அவங்க இருந்தாங்க. ಆಳುಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನ ದೇವರು ಯಾರನ್ನದನ್ನೇ ಮರ್ತು ಹೋಗಿದಂತ ಒಂದು ಜನಾಂಗವಾಗಿತ್ತು ಇದು. அதனாலதான் கேக்குறாரு, அப்பா நீ யாருன்னு சொன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்ல அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் சொல்லு, உங்க பிதாக்களின் தேவன் சொல்லுன்ற அளவிற்கு அவர்கள் தேவனை குறித்து அறிந்திருந்தார்கள்.
ಮೋಶೆಯನ್ನು ಕೇಳಿದಾಗ ನೀನು ಯಾರು ಅಂತ ಹೇಳಬೇಕು, ನೀನು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಅಬ್ರಹಾಮನ ದೇವನು, ನಿನ್ನ ತಂದೆಯವರ ದೇವರು ಅಂತ ಹೇಳುವಂತ ಅಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ, ಅಂತ ಒಂದು ಜೀವನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದ ಒಂದು ಜನಾಂಗ. பஸ்கா 12ல வாசிக்கிறோம். பஸ்கா 12ல வாசிக்கிறோம். யாத்ரா 12ல பஸ்கா வாசிக்கிறோம். ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದ ಬಗ್ಗೆ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. இல்லைங்களா? அதுக்கப்புறமா எவ்விதமாய் அவர்களை வழி நடத்துறார், தலையச்சம் பிள்ளைகளை எப்படி அவர் கொன்று அல்லது சங்காரித்து எப்படி வழி நடத்துறார் ನಾವು ವಾಸಿக்கிறோம். ಇಲ್ಲಿ ಅವರನ್ನ ಯಾವ ಆ ಪಸ್ಕಾ ಹಬ್ಬದ ಆದ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. அதுக்கப்புறமா 14ல நம்ம பார்க்கிறோம் எப்படி அவங்க கடந்து வந்தாங்க சமுத்திரத்தை அப்படி நம்ம பார்க்கிறோம். ಆ ಸಮುದ್ರವನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾಟಿ ಬಂದ್ರು ಅನ್ನೋದನ್ನ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. 15வது அதிகாரத்துல மீரியம் ஆண்டவரை போற்றி துதிக்கிறாங்க, பாடுறாங்க. ஆண்டவரே, எகிப்தியரை எங்களுக்கு எதிராக இருந்தவர்களே நீர் ஜலத்திலே அழித்தீர், சோஸ்திரம் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாங்க. ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ಜನಾಂಗವನ್ನ ನೀನು ನಮಗೋಸ್ಕರ ಅವರನ್ನ ನಾಶ ಮಾಡಿದೆಯಾ ಅನ್ನೋ ಒಂದು ಸಂತೋಷ ಹಾಡನ್ನ ಮಿರಿಯಮಳು ಈ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದೀವಿ. ಸ್ತೋತ್ರ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ரொம்ப ரொம்ப நேரம் கிடையாது. ಇದು 15:21. 15ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ. மீரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், ದೇವರ ಬಗ್ಗೆ ಹಾಡಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ದೇವರು. குதிரைகளை தள்ளி குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று சொல்லி பாடினாள். ಆ ಕುದುರೆಗಳ ಮೇಲೆ ಬಂದಂತ ವೀರರನ್ನ ಜಲದಲ್ಲಿ ಅಥವಾ ಸಮುದ್ರದಲ್ಲೇ ನಾಶ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬ ದೇವರು. அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரம் கூட கிடையாது நினைக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது என்னன்னா, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இங்க ನಾವು ವಾಸಿக்கிறோம். ಅದರ ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲೇ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಆ ಸಮುದ್ರದ ದಾರಿಯಲ್ಲಿ ಮೋಶೆನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. சமுத்திரத்தை விட்டு வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா 3 வேளை உங்களுக்கு என்ன கிடையாது, உணவு கிடையாது. 22 அதுல பாக்குறோம் என்னங்களா, எத்தனை நாள்ல 3 நாள் வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 ದಿನ ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಅರಣ್ಯದೊಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ 3 ದಿನ ಊಟ ಇಲ್ಲ, ಆಹಾರವಿಲ್ಲ, ನೀರು ಇಲ್ಲದೆ ಈ ಜನರು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. கொஞ்சம் லேட்டா முடிச்சிட்டா வயிறு பசிக்கு இல்ல. ಪಾಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಜಾಸ್ತಿ ತಗೊಂಡು ಲೇಟ್ ಆದ್ರೆ ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. சொல்லிடுவோம், எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு சுகர் இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல, எங்களுக்கு பிபி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, எங்களுக்கு வயசாச்சுன்னு உனக்கு தெரியணும்ல, சீக்கிரம் முடிக்க முடியாதா அப்படின்னு எக்ஸ்ட்ரா half an hourக்கோ 5 நிமிஷத்துக்கோ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ನಮಗೆ ಕಾಯಿಲೆಗಳಿವೆ, ನಮಗೆ ಎಲ್ಲ ರೀತಿಯ ಕಾಯಿಲೆಗಳಿವೆ, ಅದರಿಂದ ಬೇಗ ಮುಗಿಸ್ಬೇಕು ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. ஆனா இங்க 3 நாட்கள் என்ன கிடையாது, உணவு, இது தண்ணீர் கிடையாது. ಇಲ್ಲಿ ನಾವು ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆ 3 ದಿನ ನೀರಿಲ್ಲದೆ ಈ ಜನರು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தண்ணி இல்லாம அவங்க நடந்து போறாங்க, ನೀರಿಲ್ಲದೇನೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ನಾನು ಇದ್ದಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ವಿ? சட்டசபையில் எப்படி வெளிநடப்பு அந்த மாதிரி வெளிநடப்பு. ಈ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೋಪ ಬಂದ್ರೆ ಎದ್ದು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೋ ಆ ರೀತಿ ನಡೆದು ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀವಿ. பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். யாரா எழுந்து போனாங்கன்னா பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதான் வெளிநடப்பு. ಯಾರಾದ್ರೂ ಬೇಗ ಎದ್ದು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅದು ಪಾಸ್ಟ್ ನೀವು ಜಾಸ್ತಿ ಹೊತ್ತು ತಗೊಂಡ್ರೆ ಅದರಿಂದ ನಾನು ಹೊರಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಅರ್ಥ. நமக்கு என்ன கிடைத்ததுன்னா 3 நாட்கள் தண்ணீர் இல்லாம நடந்து போற ஒரு சம்பவம் நீங்களும் நானா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? 3 ದಿನ ನೀರಿಲ್ಲದೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ? இல்லைங்களா? அங்கே கடைசியில அவங்க கண்டுபிடிச்சாங்க. 23வது வசனத்துல பார்க்கிறோம். 23ನೇ ವಚನ. மாராவிலே வந்த பொழுது இப்போ எங்க வந்துட்டாங்க? தண்ணீர் இல்லாத நடந்து வந்தாங்க. மாரா என்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ನೀರಿಲ್ಲದಂತ ಒಂದು ಸಮಯ ಅದು ದಾಟಿ ಬಂದ್ರು ಮಾರಾ ಅನ್ನೋ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அந்த மாரால வரும்போது தண்ணி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ಆ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ನೀರು ಸಿಕ್ತು, ಬಹಳ ಖುಷಿ ಆದ್ರು. தண்ணி குடிக்க முடியல, ಆದ್ರೆ ಆ ನೀರನ್ನ ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. இந்த உலகத்துல இருக்க அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து இல்லாம அலமோதிட்டு இருக்கிறாங்க. கடைசியா அவங்க கண்டுபிடிச்சு அட்வென்ட் சர்ச்சுக்கு வராங்க. ஓ, இங்க தண்ணி இருக்கு போலக்கு அப்படின்னு வருகின்ற பொழுது ಬಹಳಷ್ಟು ಜನ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಅಂತ ಹುಡುಕೊಂಡು ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಸಭೆಗೆ ಬಂದಾಗ, ಇಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂದ್ಕೊಂಡು ಬಂದಾಗ இங்க வந்து தண்ணி குடிக்கலாம் நினைச்சா தண்ணி எப்படி இருக்கு? ಇಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿನ ಸತ್ಯ ಅಥವಾ ನೀರನ್ನ ಕುಡಿಬೇಕು ಅಂತ ಅವರು ಅನ್ಕೊಂಡಾಗ ಆ ನೀರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? மாராவுக்கு போகாதீங்க,
நம்ம மாறாவா மாத்தி வச்சிருக்கிற மாதிரி நம்ம சபைகள் எல்லாம் அதே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பாடம் படிக்க போகிறோம். ಈ ಮಾರ ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ಥಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಗಳು ಆಗಿರೋದನ್ನ ಬಗ್ಗೆ ನಾವು ಇವತ್ತು நம்ம எக்ஸாம்பிள் ಓದಲಿದ್ದೇವೆ. எடுத்துக்கோ, நம்ம சபையை நம்ம எடுத்துக்கோ. ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನೇ ನಾವು நம்ம ತಗೊಳ್ತೀವಿ. யசுவந்தபுர் திருச்சபையை நம்ம எப்படி மாத்தி வச்சிருக்கிறோம்? தண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தண்ணீர்னாலே குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணீர் கசப்பா இருக்குன்னா என்ன பண்ணாது, குடிக்க முடியாது. ಯಶವಂತಪುರ ಸಭೆಯನ್ನು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇದನ್ನ ನಾವು ನೀರು ಅಂತ ತಗೊಂಡಾಗ ನೀರು ಕಹಿಯಾಗಿದ್ರೆ ಯಾರು ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு மறக்க முடியாத ஒண்ணு, நான் ஒரு ஜூஸ் குடிச்சேன். அந்த ஜூஸ் இன்னும் மறக்க முடியாது. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಜ್ಯೂಸ್ ಅನ್ನು ಕುಡಿದ್ರು ಅದನ್ನ ಯಾವತ್ತೂ ಮರೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. அந்த ஜூஸ் உள்ள போனத உடனே அது உள்ள நிக்கவே இல்ல. ಆ ಜ್ಯೂಸ್ ಒಳಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅದು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. உள்ள நிக்கவே இல்ல. போன வேகத்துல அடிச்சு வெளியே என்ன பண்ணுச்சு, வெளியே வந்தது ஒரு தடவை கிடையாது. ஒரு தடவை கொஞ்சம் போனது உள்ள இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே கொண்டு வந்துடுச்சு. ಅದು ಕುಡ್ದಿದ್ದು ಒಂಚೂರೇ, ಆದ್ರೆ ಅದು ವಾಮಿಟ್ ಆಗಿ ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿನೇ ಹೊರಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. நான் நினைக்கிறேன் ஒருவேளை குடல்ல இருக்கிற சத்த கூட பிடிங்கி வெளியே வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு சாப்பிட கூட முடியல, தொண்டையெல்லாம் வெந்து போச்சு, மறக்க முடியல. ಆ ಜ್ಯೂಸ್ ಕುಡಿದಾಗ ಈ ಗಂಟ್ಲಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಾ ನೋವಾಗಿ ಹತ್ತತ್ರ 1 ತಿಂಗಳು ಊಟ ಕೂಡ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ಸಮಯ ಆಯ್ತು. ரொம்ப கஷ்டமான நேரம், பேச கூட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த ஜூஸ் குடிச்சு. ಮಾತಾಡಕ್ಕೂ ಆಗದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಆಗ್ಬಿಡ್ತದು. நாங்க நினைச்சது இயற்கையா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளவுதான் நினைச்சோம், வேற எதுவும் யோசிக்கல. ಇದು ಪರಿಸರದಿಂದ ತಗೊಂಡಿರೋದು, ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಮಿಕಲ್ಸ್ ಇಲ್ಲ, ಇದು ನಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಒಳ್ಳೇದು ಅನ್ನೋದು ರೀತಿಯಲ್ಲೇ ತಗೊಂಡಿದ್ದನ್ನ. சரிதான், ಅದು ಸರಿನೇ, ஆனா அது அப்படியே குடிக்க கூடாது. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಡಿಬಾರ್ದಾಗಿತ್ತು. இங்கே என்ன நடக்குன்னா, கசப்பா இருந்தா என்ன இருக்கும், உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். ಅದು ಕಹಿಯಾಗಿದ್ದರಿಂದ ಒಳಗಿರೋದು ಕೂಡ ಹೊರಗೆ மாறாவை பத்தி மறந்துருங்க. நம்ம இருக்கிற இடத்த நம்ம யோசிப்போம். யாராவது ஒருவர் புதுசா ஜீவ தண்ணீரை தேடி இந்த ஆலயத்திற்கு வந்தார்கள் சொன்னால், இந்த சபைக்கு வந்தார்கள் சொன்னால், அவளுக்கு எந்த விதமான தண்ணீரை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நிமிஷம் யோசிப்போம். ಆ ಮಾರ ಅನ್ನೋ ಜಾಗವನ್ನ ಅದನ್ನ ಮರ್ತು ಬಿಡೋಣ. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಯಾರಾದರೂ ಬಂದ್ರೆ ಎಂತಹ ಒಂದು ನೀರನ್ನ ನಾವು ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದೀವಿ, ಯಾವ ರೀತಿಯ ನೀರು ಕುಡಿತಾ ಇದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಒಂದು ನಿಮಿಷ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ. தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்தது. 24 சொல்லுது, அப்ப ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ಈ ಮಾರ ನೀರು ಬಹಳ ಕಹಿಯಾಗಿತ್ತು. 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇದನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಕುಡಿಬಹುದು, ಇದನ್ನ ಕುಡಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. ಅದ அந்த 1வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, ஏலிமுக்கு வந்தாங்க. ஏலிம், ஆமா, 16 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡ್ತೀವಿ, ಏಲಿಮ್ ಅನ್ನೋ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. இல்ல, அந்த ஏலிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரங்கள் இருக்கிற ஒரு இடம், அல்லது துருவப்பட்ட அல்லது அது புகுத்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம் ஏலிம்க்கு. ಏಲಿಮ್ ಅನ್ನೋ ಜಾಗವನ್ನ ಅರ್ಥವನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮರಗಳು ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿತ್ತು. ஏன்னா 25-27 வசனம் சொல்லுது, அங்கே நீரூற்றுக்கள் இருந்தது. 25-27ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೀರು ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳಗಳಿತ್ತು. அதுல 12 நீரூற்றுக்களும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. நான் போடல, எனக்கு டைம் இல்லாதனால நான் போடல. ಅಲ್ಲಿ 12 ನೀರಿನ ಒಂದು ಸ್ಥಳಗಿದ್ದವು ಮತ್ತು 70 ಏನಂತವೆ ಪೇರಿಚಂಪಳ ಸರಿ ಡೇಟ್ಸ್ ಮರಗಳು ಅಲ್ಲಿದ್ವು இல்லைங்களா. இப்ப அவங்க கசப்பை அவர்கள் உட்கொண்டார்கள், அது அவங்களுக்கு வேதனையா இருந்தது. ஆண்டவர் தண்ணீரை மாத்தி கொடுத்தாரு. ஏலிம் மாறா கசப்பா இருந்தது, மாத்தினார். இப்ப ஏலிம் கொண்டு வந்துட்டாரு. ஏலிங்கள ரெஸ்ட் எடுக்கிற இடம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ಏಲಿಮ್ ಅನ್ನೋ ಜಾಗಕ್ಕೆ ಅವರು ಬಂದರು. ಇಲ್ಲಿ ಮಾರಾದಲ್ಲಿ ನೀರು ಕಹಿಯಾಗಿದ್ದರಿಂದ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜಾಗಕ್ಕೆ ಸಿಹಿ ಇರುವಂತ ಒಂದು ನೀರನ್ನ ಖರ್ಜೂರದ ಮರಗಳಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಅವರು ವಿಶ್ರಾಂತಿ ಮಾಡುವಂತ ಜಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟರು. இருந்தது 12, ಅಲ್ಲಿದ್ದು 12 நீரூற்றுக்கள். ನೀರಿನ ಒಂದು நினைக்கிறேன் அது எல்லாரும் குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீரா இருந்தது. அவ்வளவு ஜனங்களும் குடிச்சிருக்காங்க. ಅಲ್ಲಿ 12 ನೀರಿನ ಸ್ಥಳಗಳಿದ್ರು ಮಾತ್ರ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೂ ಬೇಕಾದಷ್ಟು ನೀರಿತ್ತು. ரெண்டாவது பேரிச்ச மரங்கள், ಖರ್ಜೂರದ ಮರಗಳು. எனக்கு தெரியல 70 மரம் இருந்தது. அத்தனை பேருக்கும் அது கரெக்டா இருந்திருக்குமான்னு எனக்கு புரியல. 70 ಮರಗಳು ಮಾತ್ರ ಇದ್ವು, ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಕಷ್ಟು ಹಣ್ಣನ್ನ ಕೊಡ್ತಾ ಇಲ್ವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இஸ்ரேல் தேசத்துக்கு போகின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிச்ச மரங்களை பார்த்தேன்.
பேரிச்ச மரம். ಇಸ್ರೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋದಾಗ ಬಹಳಷ್ಟು ಖರ್ಜೂರದ ಮರಗಳನ್ನ ನೋಡಿದ್ದಾರೆ. ஆனா நிறைய இருந்தது. நம்ம இடத்துல எப்படி மாங்காய் காய்ச்சி தொங்குமா கீழே படுத்துக்கிட்டே சாப்பிடுற மாதிரி அது ஃபுல்லா நிறைய மரம் ஃபுல்லா இருந்தது. ನಮ್ಮ ಊರುಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಮಾವಿನಕಾಯಿ ಜಾಸ್ತಿ ಬೆಳೆಯುತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಅಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ಬಹಳ ಬೆಳೀತಾರೆ. இல்லைங்களா? இந்த 70 மரத்துல நான் கெஸ் தான் பண்றேன். ஒருவேளை அவங்க பறிக்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி திரும்ப வந்துட்டே இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. அல்ல வந்துட்டே இருக்குமோன்னு தெரியல எனக்கு. ಈ 70 ಮರಗಳಲ್ಲಿ ತೆಗಿತಾ ಮತ್ತೆ ಬರ್ತಾನೆ ಇತ್ತು ಏನೋ, ನಾವು ಅದನ್ನ ಊಹೆ ಮಾಡಬಹುದು ಅಷ್ಟೇ. ஆண்டவர் அவளுடைய கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மதுர தண்ணீரை குடித்த பிறகு அவர்களுக்கு இளைப்பாரி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை போஷிக்கிறார் என்பதை சொல்லதான் இந்த நிகழ்வு பைபிள் எழுதியிருக்கு. ಈ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಅಥವಾ ಈ ಒಂದು ಕಥೆಯನ್ನ ಆವಾಗ ನಡೆದಿದ್ದನ್ನ ಯಾಕೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಕಹಿಯಾಗಿರುವಂಥ ಒಂದು ನೀರನ್ನ ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ, ಅದಲ್ಲದೆ ಅವರಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿಗೂ ಅವರಿಗೆ ಹೊಟ್ಟೆಗೆ ಬೇಕಾಗಿರುವಂಥ ಊಟವನ್ನು ಕೊಡುವಂಥ ಸಮಯದ ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 16 ವಚನಕ್ಕೆ நம்ம திரும்ப வரோம். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. இல்ல இங்கே இஸ்ரேல்ல இருக்குமா? 16 என்ன போட்டுருக்காங்கன்னா, அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அப்படின்னு போட்டிருக்கு. ಮೋಶೆ ಬಗ್ಗೆ ಆರೋನನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರೂ ಗುಣಗೊಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ என்ன? ಏಲಿಮ್ ಅನುಭವ. ಇದರ ಮುಂಚಿನ ವಚನ ಏನು? ಆ ಏಲಿಮ್ನಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಅನುಭವ, இளைப்பாறுகின்ற ஒரு அனுபவம், ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿರುವಂತ ಒಂದು ಅನುಭವ, ஒன்றை அருந்துகின்ற ஒரு அனுபவம் மாறாவிலே. ಮಾರವನ್ನು ದಾಟಿ ಬಂದು ಆ ಕಹಿಯಿಂದ ಸಿಹಿ ಜಾಗಕ್ಕೆ ಬರುವಂತ ಒಂದು ಅನುಭವ. ಮುಂಭಾಗ ಪಾಡಲ್ ಪಾಡಿ ಕಡலை கடந்து வருகின்ற ஒரு அனுபவம். ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸ್ತೋತ್ರ ಗೀತೆಗಳನ್ನ ಹಾಡಿಕೊಂಡು ಆ ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಬರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. கண்ணீரோடு கதறிக்கொண்டிருக்கின்ற பொழுது தேவனை நோக்கி பிரயாணம் பண்ணி வருகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இஸ்ரவேல் மக்களுக்கு. ಒಂದು ಕೆಲಸಗಾರನಿಂದ ಹೊರಬಂದು ದೇವರ ಕಡೆಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. ಅವருடைய வாழ்க்கையில இறைவன் இடைப்பட்ட உடனே துன்பம் என்பது அவருடைய வாழ்க்கையில இல்லாமல் ஆண்டவர் அவரை வழி நடத்துகின்ற ಅನುಭவம் இது இஸ்ரவேல் மக்களுக்கு. ಕಷ್ಟಗಳೇ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಟ್ಟು ದೇವರವರನ್ನ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಬರುವಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. ಆದ್ರೆ ವೇದ சொல்லுது அவர்கள் ಮುರುಮುರುತ್ತಾர்கள் ಎಂದು ಹೇಳಿ ವೇದ சொல்லுது. ಸತ್ಯವೇದವೇ ಹೇಳುತ್ತೆ, ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಗುಣಗುಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. இப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்கலாம். என்னதான் வேதவசனம் கற்றுக்கொண்டாலும் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாங்க. அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. ಎಷ್ಟೇ ಸತ್ಯವೇದವನ್ನ ಅಥವಾ ಸತ್ಯವನ್ನ ನಾವು ಓದಿದ್ರು ಕೂಡ ಬಹಳಷ್ಟು ಜನ ನಾವಿದ್ದೇವೆ ಅರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ಮಕ್ಕಳೇ பார்க்கின்ற பொழுது இவங்களா ಮನುಷ್ಯனா ಇருந்து என்னத்தை ಸಾಧಿக்க போறாங்க? ಮನುಷ್ಯನ ಕೂಡ ತಗರಿ ಕಡೆ அப்படிப்பட்ட மக்கள். ಈ ರೀತಿ ಜನರನ್ನ ನೋಡಿದಾಗ ಇವರು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ, ಇವರೆಲ್ಲ ಮನುಷ್ಯರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸತ್ಯವಲ್ಲ. ಜೀವತನರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುக்குள்ளே அவங்களை வழி நடத்தி அவருடைய மாறா வாழ்க்கையை இன்பமா மாத்தாதே. ಅವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿದ್ರೆ ಮಾರಾದಿಂದ ಏಲಿಮ್ಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಅನುಭವ, ಕಹಿಯಿಂದ ಸಿಹಿಗೆ ಬರುವಂತ ಒಂದು ಅನುಭವ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸಿಗಲ್ಲ. ಒಂದು ಗೆರೆನ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟರಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿನೂ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಕಡಿಮೆನೂ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. மெடிக்கல் லைன்ல இருக்கறவங்க ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சுனா என்ன ஆகுங்க? அதுதான் அவங்களுடைய வாழ்வு. ಈ ಮೆಡಿಕಲ್ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ ನೋಡ್ತೀವಲ್ವಾ, ಅದು ಮಾನಿಟರ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ರೈಟ್ ಲೈನ್ ಬಂತು ಅಂದ್ರೆ ಅವರ ಜೀವನ ಮುಗೀತು ಅಂತ. இங்க பார்க்கிறோம் என்ன நடக்கு. எக்ஸோடஸ் 15:22. 15ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. 3 நாள் அவங்களுக்கு தண்ணி கிடையாது. 3 ದಿನ ನೀರಿಲ್ಲ. ಮಾರಾ ತಣ್ಣೀರು ಕಸಪಾ இருந்தது. ಮಾರಾ ನೀರು ಕಹಿಯಾಗಿತ್ತು. ಏಲಿಮ್ಲೆ ಅಲಗಾಣ ಪೇರಿಚಂಬಳಗಳು. ಏಲಿಮ್ ಅನ್ನೋ ಜಾಗದಲ್ಲಿ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ಸಿಹಿಯಾದ ನೀರು ಮತ್ತೆ ಖರ್ಜೂರದ ಮರಗಳು. இவங்க பாருங்க, வாசிக்கலாமா? 16:3. 16:3 ಓದೋಣ. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ಅವರಿಗೆ ಏನು ಕಷ್ಟವಿತ್ತು ಅನ್ನೋದನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ಓದೋಣ. இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து ದೇಶದಲ್ಲೇ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಂಸವನ್ನು ತಿಂದುಕೊಂಡಿದ್ದಂತ ಒಂದು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எகிப்து தேசத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, அது பிடிக்காத அநேக எகிப்தியர்கள் இஸ்ரவேலுடைய தேவனை ஏற்றுக்கொண்டு அவங்களோட பிரயாணம் பண்ணாங்க. ஆனா இஸ்ரவேலனுக்கு எகிப்து ஞாபகம் ஒண்ணும் மறக்கல. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಅವರ ದೇವರುಗಳು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗ ಜೊತೆಗೆ ಬಂದಂತ ಐಗುಪ್ತ ಜನರು ಇದ್ದರು. ಆದರೂ ಅದರಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗದವರಿಗೆ ಸಮಾಧಾನ ಇರಲಿಲ್ಲ. எது பக்கத்துல?
அக்கா பெரிய அக்கா இறந்துட்டாங்க. அவங்க சமைப்பாங்க. ಆ, அப்ப இறைச்சி சமைக்கும் பொழுது வெந்துடுச்சான்னு பாதிய காலி பண்ணு நான் சும்மா அக்கா சொன்னேன். அக்கா வெந்துடுச்சு நீ சாப்பிட்றியே எனக்கு தரமாட்டியே அப்படின்னு கேட்பேன் அந்த காலத்துல. ಇವರ ಅಕ್ಕ ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಇದು ಬೆಂದಿದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನೋಡೋಷ್ರೊಳಗೇನೆ ಅರ್ಧ ಖಾಲಿ ಮಾಡಿರೋರು, ಅದಕ್ಕೆ ಕೇಳೋರಂತೆ, ಅರ್ಧ ನೀನು ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟೆ ನಮಗೆ ಕೊಡಲ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ರು. உங்களுக்கு புரியுதா? அப்ப சிலர்லாம் வேகும் போது அது என்ன பண்ணணும், அப்படியே சாப்பிடணும். ಅದು ಬೇಯಬೇಕಾದ್ರೇನೆ ಬೆಂದಿದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಆ ಸಮಯದಲ್ಲೇ ತಿಂದು நான் ನೋಡ್ಬಿಡ್ತಾರೆ. சிலரை பார்த்திருக்கிறேன், பாத்திரத்துல கரண்டி வச்சு கூட எடுக்க வேண்டியதில்லை, கையை வச்சே எடுத்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது எவ்வளவு சூடு அப்படின்னு கிடையாது, ஆனா அது வேகின்ற பொழுதே சாப்பிடணும். ಕೆಲವೊಬ್ರು ಅದಕ್ಕೆ ಸ್ಪೂನ್ ಕೂಡ ಹಾಕಲ್ಲ, ಹಂಗೆ ಕೈಯಿಂದ ತೆಗೆದಾಕ್ತಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಬೇಯಬೇಕಾದ್ರೆ ತಿನ್ಬೇಕು. அப்ப இங்க வேதம் சொல்லுது, அவங்க இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, சாப்பிட்டு இருந்த அனுபவம் அவங்களால மறக்கவே முடியல. ಆ ಮಾಂಸದ ಊಟವನ್ನು ತಿಂತಾ ಇದ್ರು ಆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ, ಅದನ್ನ ಮರೆಯಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ. அவங்க சொல்றாங்க, கர்த்தரின் கையினால் செத்து போவோமானால் தவையில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்னியால் கொள்ளும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீரே என்று அவர்கள் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ನಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸುವಿನಿಂದ ಈ ಅರಣ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕೊಲ್ಲಲು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ಯಾ ಅನ್ನೋ ಗುಣಗೊಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. அனுபவம் கஷ்டமான அனுபவம் கிடையாதுங்க. ಅದೇನು ಅಂತ ಒಂದು ಕಷ್ಟವಾದಂತ ಅನುಭವ ಅಲ್ಲ. எகிப்தில இருந்த அனுபவம் கஷ்டமான அனுபவம், உழைச்சாதான் சாப்பாடு. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟಿನೇ ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೇನೆ ಊಟ ಅನ್ನೋ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. அடிமையினுடைய நிலை, ಒಬ್ಬ ಕೆಲಸಗಾರನಾಗಿಯೇ ಇದ್ದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. இங்கே ஆண்டவர் வழி நடத்துறாரு. அந்த வழி நடத்துகின்ற பொழுது அவர் கொடுத்த ஒவ்வொன்றும் இனிமையாய் இருந்தது, அதை மறந்துட்டாங்க ஜனங்கள். ಇಲ್ಲಿ ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಡೆಸುತ್ತಾ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಕೂಡ ಅದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேதம் சொல்லுது, அப்ப மோசஸுக்கும் ஆரோனுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ಆ ಸನ್ನಿವೇಶ ಬಂದಾಗ ಮೋಶನಿಗೂ ಆರೋನನಿಗೂ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ತೋಚಲಿಲ್ಲ. 50 நாள் தான் அவங்கள நடத்திட்டு வராங்க. ಬರೀ 50 ದಿನ ಆಗಿತ್ತು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಬಂದು. அவங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களா நடக்க மாட்டார்களா என்று அவளை சோதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ಸತ್ಯವೇದವು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಪರಲೋಕದಿಂದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்து கொண்டு வரார் அப்படின்னா, ஆண்டவர் மேலான ஒரு அப்பம், எகிப்தினுடைய இறைச்சி சட்டியை விட மேலான ஒரு அப்பம். ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ಆಹಾರಕ್ಕಿಂತ ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ದೇವರು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಇಚ್ಛಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆகாரத்தை உட்கொள்கின்ற உன்னை நான் சோதிக்க போறேன் அப்படின்ற ஒரு சோதனையும் ஆண்டவர் வைக்கிறாரு. ಆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನಗೆ ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಅದನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கண்டதையும் தின்னுட்டு வேதனைப்படுறதை விட ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்பது மேலு. ಯಾವ್ದಾವ್ದು ಏನೇನೋ ತಿಂದು ಕಷ್ಟಪಡೋದಕ್ಕಿಂತ ದೇವರು ಕೊಡೋದನ್ನ ತಿಂದು ಸಮಾಧಾನವಾಗಿರುವುದು ಮೇಲು. ஓகே, இங்கே 16:7 நமக்கு சொல்லுது என்னன்னா, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதே நாங்கள் ஏமாற்றோம் என்றார்கள். அப்படின்னா விடியற் காலத்துல ஆண்டவருடைய மகிமையை காண போறீங்க. ಮುಂಜಾನೆಯಲ್ಲೇ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡಂತ ಒಬ್ಬರು ಜನರು ಇವರು. தெளிவா புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு வேண்டியது சாப்பாடு. ನಾವು ಇದನ್ನ ಮುಖ್ಯವಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು ಮುಖ್ಯವಾಗಿ ಆಹಾರ, ಊಟ. அவங்க முறுமுறுத்ததுக்கு காரணம் இறைச்சி இல்ல, நாங்க சட்டி பக்கத்துல உட்காந்து அப்பத்தை வச்சு சாப்பிடுவோம், இப்படி கொண்டாந்து விட்டுறியா அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்க வேண்டியது ஆகாரம் இல்ல, நீ இன்னொன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ಇಲ್ಲಿ ಜನ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ಏನದಂದ್ರೆ, ನಾವು ಮಾಂಸವನ್ನ ತಿಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದುವಂತ ಬಂದಂತ ಮನುಷ್ಯರು ಇಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಆಹಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ನೀನು ಬೇರೆ ಏನೋ ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಕರ್ಕೊ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆகாரத்தை உட்கொள்கின்ற பொழுதும் தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பார்க்கணும். இதுதான் ஆண்டவருடைய எண்ணம், தெளிவா புரிஞ்சுக்கணும். ದೇವರ ಇಚ್ಛೆ ಏನಂದ್ರೆ ಆಹಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಎಲ್ಲರೂ ನೋಡಬೇಕು, ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பசியா இருந்தா யாரனா வசனத்தை கவனிக்க தோணுமா? ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗಿದ್ರೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಬೇಕು ಅನ್ನೋದು ಯೋಚನೆ ಆದ್ರೂ ಬರುತ್ತಾ? கோபம் தான் அதிகரிக்கும்.
ಇನ್ನೂ ಕೋಪನೇ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி அவங்க பசியாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடு, அதுக்கப்புறமா என் மகிமையை பார்க்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் விடல. அதுக்கு பதிலா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு பசி என்பது முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னுடைய மகிமையை அவர்கள் பார்க்கணும் அப்படின்னு. ಇಲ್ಲಿ ದೇವರು ಆದ ಕಾರಣ ಇವರಿಗೆ ಫಸ್ಟ್ ಊಟವನ್ನು ಕೊಡು, ಆಮೇಲೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ಲಿ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಬಿಡ್ಲಿಲ್ಲ. ಮೊದಲು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲೇ ದೇವರು ಅವರನ್ನು ನಡೆಸಿದ್ರು. ஒவ்வொரு ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இது நமக்கு ஒரு பாடம். தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடிகிறதா? ಒಂದೊಂದು ಹೊತ್ತಿನ ಊಟವನ್ನು ಮಾಡಬೇಕಾದ್ರೂ ನಮಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರೋದು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ನಾವು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಅನ್ನೋದು. சில விதமான ஆகாரம், வேதம் சொல்லாத ஆகாரத்தை நாம் எடுக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமையை அங்க காண முடியாது. அதுக்கு பதிலா அது வேற ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் சொல்றாரு, ஆகாரம் எடுக்க முன்னாடி என் மகிமையை பாரு அப்படின்ற. ಕೆಲವೊಂದು ಊಟ ಅಥವಾ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆನೇ ಬರಲ್ಲ, ಆ ದೇವರ ಮಹಿಮೆಯೂ ನಮಗೆ ಕಾಣೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಮೊದಲು ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡು, ಆಮೇಲೆ ಆಹಾರವನ್ನು ನೋಡು. 16:10 சொல்லுது, 16ನೇ ಅಧ್ಯಾಯ 10. இஸ்ரவேல் புத்திரன் சபை எல்லாருக்கும் இதை சொன்ன பொழுது, ಇದನ್ನ ಆರೋನನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದಾಗ, ஜனங்களாம் எப்படி இருக்கிறாங்க? உங்களை மாதிரியே பசியா இருக்கிறாங்க. ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗದವರು ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ರು. நம்மள மாதிரி பசியா இருக்கின்ற பொழுது இன்னும் வசனம் போச்சுனா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மகிமையை காணு, பாரு, தேவனுடைய மகிமை பாரு. ಆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ದೇವರು ಆರೋನನ ಮೂಲಕ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡು. வேதம் சொல்லுது, அவர்கள் எங்க திரும்பினாங்களாம்? ವನಾಂಧ್ರ ದಿಸೆಯಾய் திரும்பினார்கள். ಆಗ ಅವರು ಅರಣ್ಯದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡರು. எங்க பார்த்தாங்க? நான் நினைக்கிறேன் ஒருவேளை மேலே அப்படின்றத விட ஆண்டவர் அவங்களுக்கு வனாந்திரத்தை காண்கிற, உன் வாழ்க்கை முழுதும் வனாந்திரம், வனாந்திரத்துல நீ மட்டும் இல்ல, நானும் முன்னாடி கூட இருக்கிறேன் அப்படின்ற உறுதியை முதலாவது நீ வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மகிமையை ವನಾಂಧ್ರ ದಿಸೆಯಲ್ಲ ಆಂಡವರು ಕಾಮಿಕ್கிறாರು. ಎಲ್ಲರೂ ಅರಣ್ಯದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿದಾಗ ದೇವರ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನ್ನ ಸಂಗಡ ನಾನು ಇದ್ದೇನೆ ಅಂತ ದೇವರು ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்முடைய வனாந்திர வாழ்க்கையிலே, நம்முடைய கஷ்ட வாழ்க்கையிலே, நம்முடைய கண்ணீர் வாழ்க்கையிலே, நம்முடைய பிரச்சனை வாழ்க்கையிலே, நம்முடைய துன்ப வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டிய நபர் யார் தெரியுமா? ದೇವನ್ மட்டுமே. ನಮ್ಮ ಕಷ್ಟ ದುಃಖದ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಬೇಕಂದ್ರೆ ದೇವರ ಕಡೆಗೆ ಮಾತ್ರ ತಿರುಗಬೇಕಾಗಿದೆ. வனாந்திர வழியாய் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மேல் நோக்கி பார்த்தார்கள். ஏன்டா வனாந்திரத்துல ஒண்ணும் இல்லை, இச்சிக்கு தகுந்த ஒண்ணும் கிடையாது, அது எம்டியா இருக்கு, அங்க பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லாதனால அவர்கள் மேல் நோக்கி பார்த்தாங்க. அப்ப என்னைக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோமோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாருப்பா அப்படின்னு அவங்க பார்க்க சொன்னார். ಆ ಅರಣ್ಯದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ನೋಡಿದಾಗ ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಏನು ಕಾಣಿಸ್ಲಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಮೇಘದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ನೋಡಿದಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸ್ತು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, தேவனுடைய மகிமை காணப்பட்டது என்று சொல்லி வசனம் சொல்லுது. ದೇವರ ಮಹಿಮೆಯು ಅಲ್ಲಿ ಕಂಡು ಬಂತು ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. இந்த தேவனுடைய மகிமை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறாரு. அதான் 4வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். என்ன அப்படின்னா, மகிமையை பார்க்க போறீங்க, உங்களை சோதிக்க போறேன், இதுக்கு மகிமையை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு சோதிக்க போறேன். ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ನಿನಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿ ನೋಡಲು ನಿನಗೆ ಅದು ಕಷ್ಟದ ಮೂಲಕ ಒಂದು ಶೋಧನೆಯನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಓದಿದ್ದೇವೆ. ஏறக்குறைய 50 நாட்கள் அவரோடு கூட பிரயாணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. 50 ದಿನ ಅವರ ಸಂಗಡನೆ ಬಂದಿದ್ದಾರೆ. 50 நாட்கள் அவரோடு கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. 50 ದಿನಗಳಾದ ಮೇಲೆ வேதம் சொல்லுது, அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இறைவன் அவர்களை வழி நடத்தினாங்க. ಒಂದು ಅಗ್ನಿಯಾಗಿಯೂ ಮೇಘಸ್ತಂಭವಾಗಿಯೂ ದೇವರು ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா அதை அவர்கள் என்ன பண்ணல, பார்க்கல. அதுக்கு பதிலா இங்க என்ன கிடைக்கும், அங்க என்ன கிடைக்கும், ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இது இப்படி இல்ல, இப்படிதான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ಆದರೆ ಅದನ್ನು ನೋಡದೆ, ಇಲ್ಲಿ ನನಗೇನು ಸಿಗುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ನನಗೆ ಇದು ಯಾಕೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನೇ ಆ ಜನಾಂಗವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. நம்ம வாழ்க்கையில இத்தனை வருஷம் நம்மளை வழி நடத்தின ஆண்டவர் நம்மளால பார்க்க முடியுதா, நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுதுங்களா? ಇಷ್ಟು ವರ್ಷ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ನಡೆಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ, ಆ ದೇವರ ಮಹಿಮೆನ ಅಥವಾ ದೇವರನ್ನ ನಾವು ಕಂಡುಕೊಳ್ತಾ ಇದೀವ. அப்ப அவங்க அவருடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாருன்னு சந்தேகம் இல்லாம புரிந்து கொள்வதற்கு அது ஒரு அடையாளத்தை ಫಸ್ಟ್ கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಸಂದೇಹವೂ ಇರಬಾರದು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾನೆ. ಕೂಡ ನಮ್ಮ ಆಂಡವரை பார்க்க முடியும், ಅದರ குறைபாடே கிடையாது, நம்ம பார்க்க முடியும். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. ಅಲ್ಲங்களா? 16-14 16ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. ஓகே, இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, அவங்க பசி அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னா, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரம் எங்கும்
உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையில் மேல் கிடந்தது. அப்படின்னா பனி பெய்கிறது, அது நீங்கின பிறகு என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள் கிடக்கு. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅವರು ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಹೊರಗಡೆ ಬಂದು ನೋಡಿದಾಗ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ವಸ್ತು ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕಂಡು ಬಂತು. பனி பெய்கிறது, ಅಲ್ಲಿ ಮಂಜು ಬಿದ್ದಿದೆ, அதோடு கூட ஏதோ ஒண்ணு வெள்ளையா என்ன பண்ணுதுன்னா பொடியத்தனையா கீழே விழுந்து கிடக்கு. ಆ ಮಂಜಿನ ಸಂಗಡ ಯಾವುದೋ ಒಂದು ಬಿಳಿಯಾಗಿ ಒಂದು ವಸ್ತು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದೆ. இது என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம், இது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ಇದು ಏನು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்க்குறோம் என்னன்னா மன்னா அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, ನಾವು ಅಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ ಮನ್ನಾ, ಅದರ ಅರ್ಥ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ இது ಇದ್ದೇವೆ. என்ன அல்லது அது என்ன, அதான் அர்த்தம் அதுக்கு. வாட் இஸ் இட், ಇದು ಏನು ಅನ್ನೋ ಪ್ರಶ್ನೆಗೆ ಅದನ್ನ ಅರ್ಥ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. தெரியல, இது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. ಇದು ಏನಂತಾನೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. 16:15 சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்ன என்று அறியாது இருந்து அவங்களுக்கு புரியல, அது என்னன்னே தெரியல. அதனாலதான் அது என்ன அல்லது இது என்ன அப்படின்ற கேள்விக்குள்ளாக அவங்க கடந்து வராங்க. ಅಲ್ಲಿದ್ದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳು ಇದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಇದು ಏನಿದು ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಕೇಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இஸ் இட், இது ಏನು? இதுதான் மன்னாவுக்கு அர்த்தம். இது என்ன, அதுதான் அதனுடைய மன்னா என்பதற்கு மீனிங். ಮನ್ನಾಗೆ ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ ಇದು ಏನು. இல்லையா? ஏன் ஆண்டவர் வேற ஒரு பேரை வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? ಇದಕ್ಕೆ ಬೇರೆ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಕೊಡಬಹುದಿತ್ತು. வாட் இஸ் இட் அப்படின்னு வச்சாரு. இது என்ன, அவ்வளவுதான் அதுக்கு பேரு. ಇದು ಏನು ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಅದಕ್ಕೆ ಇಟ್ರು. இல்லைங்களா? அப்ப நம்ம யோசிக்கிறோம், அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் இன்னும் புரிஞ்சிக்கல அப்படிதானே அர்த்தம், இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவரே மன்னா அப்படின்ற பேரை இட் இஸ் வாட் இஸ் இட் அப்படின்னு வச்சுட்டாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿದಾಗ ಇದು ಏನು ಅನ್ನೋದು ಎಲ್ಲದೂ ತಿಳ್ಕೋಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಇದು ಏನು ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರನ್ನೇ ಅದಕ್ಕೆ ಇಟ್ಬಿಟ್ರು. இங்கே மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக புசி கொடுத்த அப்பம், அதுக்கு பேரை என்ன பண்ணல, வைக்கல. புசி கொடுத்த அப்பம் மன்னான என்ன அர்த்தம், இது என்ன, அவ்வளவுதான். ಮನ್ನಾಗೆ ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ ಇದು ಏನು ಅನ್ನೋದು, ಅದರಲ್ಲಿ ಮೋಶನ್ ಹೇಳ್ತಾನೆ ಇದು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಹಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶಸ್ಥರು ಅದಕ್ಕೆ ಮನ್ನಾ ಎಂದು பெயரிட்டார்களா? ಅದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವು ಅದಕ್ಕೆ ಮನ್ನಾ ಅಂತ ಹೆಸರು ಇಟ್ಬಿಟ್ರು. மோசே பேர் கொடுக்கல, ಮೋಶೇನು ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಇಡ್ಲಿಲ್ಲ. ஒருத்தர பார்த்து கேட்டாங்க இது என்ன அப்படின்னு தெரியல, இது என்னன்றதே பேரா வச்சிட்டாங்க. ಇದು ಏನು ಅನ್ನೋದು ಒಬ್ರನ್ನೊಬ್ರು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಇದು ಏನು ಅಂತ ಇಟ್ಬಿಡೋಣ, ಅದೇ ಅರ್ಥ ಮನ್ನಾ. அது எப்படி இருந்ததா, கொத்தமல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா, கொத்தமல்லி பாக்குறோம் இல்லையா, கொத்தமல்லி அளவாய், கொத்தமல்லி செடியில வர்ற கொத்தமல்லி, ಈ ಕೊತ್ತಂಬರಿ ಬೀಜದಂತೆ ಬೆಳ್ಳದಾಗಿತ್ತು. கொத்தமல்லி அளவாய் ಅದರ ಒಂದು ಗಾತ್ರದಲ್ಲಿ எப்படி இருந்ததா, வெண்மையான நிறமுமாய் இருந்தது, ಬಿಳಿಯಾಗಿತ್ತು. அது வெண்மை அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ಅದು ಬಿಳಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ. அது பேரு என்னன்னு தெரியல, அதுக்கு அது பேரு, அது எப்படி இருந்ததா, வெண்மையா இருந்தது. ಅದು ಏನು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತಿದ್ರೆ ಬಿಳಿಯಾಗಿತ್ತು. அது ரொம்ப பெருசு கிடையாது, தூக்குறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம். ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗೂ ಇರಲಿಲ್ಲ, ಎತ್ತಕೊಂಡು ಕಷ್ಟ ಇರಲಿಲ್ಲ. கொடுத்துருக்கலாம்ல, ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿ ಕೊಡಬಹುದಿತ್ತಲ್ವಾ, தூக்க முடியாது பாருங்க, ಆದ್ರೆ ಎತ್ತಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗ್ತಿತ್ತು. கொத்தமல்லி அளவு, ಅದಕ್ಕೆ ಕೊತ್ತಂಬರಿ ಬೀಜದ ಆ ಗಾತ್ರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ಬಲವಾನು ತೂಕணும், ಬಲನ್ ಇಲ್ಲದವನು எடுக்கணும். ಶಕ್ತಿಶಾಲಿಯವನು ತೆಗಿಬೇಕು, ಶಕ್ತಿ ಇಲ್ಲದವನು ಅದನ್ನ ತಗೊಳ್ಬೇಕು. இல்ல பெரியவர்களும் எடுக்கணும், குழந்தை பிள்ளை கூட கையில வரணும். ஏன் அப்படின்னா அது கொத்தமல்லி அளவு, யார் வேணாலும் எடுக்கலாம். ಅದು ದೊಡ್ಡವರಿಂದಲೂ ಎತ್ಕೊಳಕ್ ಇರಬೇಕು, ಚಿಕ್ಕವರಿಂದಲೂ ತಗೊಳಕ್ಕೆ ಇರಬೇಕು, ಎಲ್ಲರಿಗೂ ಕೈಗೆ ಸಿಗುವಂತ ವಸ್ತುವಾಗಿರಬೇಕು. அதுக்கப்புறம் சொல்லுது அது எப்படி இருந்ததா, வெண்மையா இருந்ததா. ಅದಾದ್ಮೇಲೆ ಅದು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಇದು ಬಿಳಿದಾಗಿತ್ತು ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. தெளிவா புரியுங்க, இது வானத்திலிருந்து இறங்கி இருக்கிற மண்ணா வெண்மையா இருக்கு அப்படின்னா அதனுடைய பரிசுத்தத்தை அது பிரதிபலிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ಮನ್ನಾ ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತಂದ್ರೆ ಬೆಳ್ಳಗಿತ್ತು. ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. சாரி, எனக்கு டைம் இல்ல, அதனால கொஞ்சம் நான் வேகமா போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அது எப்படி இருக்குமா, தேனில் அது ருசி, தேனிலிட்ட பணியாரத்திற்கு என்ன பண்ணுமா அது ஒப்பா இருக்கும். அப்படின்னா தேனை பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி தேனை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ರುಚಿಯಾಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ಜೇನಿನ ರುಚಿಯಾಗಿತ್ತು. ಅದಕ್ಕೆ இஸ்ரவேலை சார்ந்த எல்லா தேசத்திலும் இந்த மாதிரி தேனை ஹோட்டல்ல வச்சிருப்பாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಜೇನನ್ನ ಹೋಟೆಲ್ಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு பண்ணை எடுத்து இவ்வளோ தேனை ஊத்துனாரு. நான் பார்த்தேன், பாஸ்டர் உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், அதை
இது கிடைக்க இதை சாப்பிட்டுருவோம். ஆனா அந்த மாதிரி தேன் பார்க்கும் பொழுதே புசிக்கணும் அப்படின்ற மாதிரி அளவு. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಬನ್ನನ್ನು ತಗೊಂಡು ಅಷ್ಟೊಂದು ಜೇನನ್ನು ಹಾಕೊಂಡು ತಿನ್ನಂತ ಒಬ್ರು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಕೇಳಿದಾಗ ನಿಮಗೆ ಶುಗರ್ ಇದೆಯಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಆಮೇಲೆ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ ಈಗ ತಿಂದ್ಬಿಡೋಣ ಅಂತ ತಿಂದ್ಬಿಟ್ರು. இல்லைங்களா? அப்ப அது எப்படி இருந்ததா அப்படின்னா வெண்மையாக கொத்தமல்லி சைஸ்ல அது தேனிலிட்ட பணையாரம் போல அது என்ன பண்ணிக்கலாம் அப்படி இருந்ததா அது. ಅದು ಬೆಳ್ಳಗಿತ್ತು, ಕೊತ್ತಂಬರಿ ಬೀಜದ ಗಾತ್ರದಲ್ಲಿತ್ತು, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೇನಿನ ರುಚಿ ಇರುವಂತ ಒಂದು ದೋಸೆ ಅಂತಿತ್ತು. இந்த பிக்சர் போட்ட உடனே எனக்கு அப்படியே நாக்கு ஊற ஆரம்பிச்சது. சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. ஏமா அந்த பிக்சரை போட்டுருங்க. சாப்பிடணும் போல ஒரு ஆசை, அந்த மாதிரி அப்படி தேனிலிட்டு அப்படி பணியாரம் போல அப்படி இருந்தது அப்படின்னு வேதம் அதை வந்து என்ன பண்ணுது சொல்லுது. ಜೇನು ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ದೋಸೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೂ ಬಾಯಲ್ಲಿ ಅದನ್ನ ರುಚಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. வானத்திலிருந்து இறங்கி வந்தது அது. ಇದು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಿದ್ದು. இன்னும் அதை பார்க்கின்ற பொழுது அதுக்கு சரியா பேர் சொல்ல முடியல. ஏண்டா இது என்ன, அதுதான் அதோட பேரு. அப்ப அது எப்படி இருந்தது அப்படின்றதான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராங்க. எங்க சொல்லுது, அந்த மண்ணா கொத்தமல்லி விதைய மாத்திரம் அது நிறம் முத்தை போல இருந்ததா. ಮುತ್ತೈ ಪೋಲ ಇಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಕೊತ್ತಂಬರಿ ಬೀಜದ ಹಾಗೆ ಇತ್ತು, ಅದರ ಬಣ್ಣವು ಬದೋಲಕ ಬಣ್ಣದ ಆಗಿತ್ತು. எப்படிங்களா? முத்து. எனக்கு முத்துனாலே ஒரு வேதத்துல நான் வாசித்து இருக்கிற ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருத்தனுடைய சொத்தெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் விட்டு ஒரு முத்தை கண்டுபிடிச்சான், அது எல்லாத்தையும் விட்டு ஒரு முத்தை வாங்கிட்டான் அப்படின்னு ஹோம்வொர்க். அதை ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ பண்ண முடியாது இப்ப நேரம் இல்ல. ಅದು ಒಂದು ಕತೆ ಇದೆ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ಮುತ್ತು ಅಂತೀವಿ, ಪರ್ಲ್ಸ್ ಅಂತೀವಿ, ಅದು ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ತನ್ನಲ್ಲಿದ್ದ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಮಾರ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಮಾತ್ರ ಈಸ್ಕೊಂಡ. என்ன சொல்றாரு வரன்னா, அந்த முத்து அதனுடைய விலை, அதனுடைய வேல்யூ என்ன, ஒரு முத்துடைய வேல்யூவை அவனுடைய எல்லா ஆஸ்தியும் அதோட கம்பேர் பண்றாரு. ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಮುತ್ತು, ಅದನ್ನ ನಾವು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಅವನಿಗಿದ್ದಂತ ಆಸ್ತಿ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. இங்க வேதம் இந்த மன்னாவை முத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லுது. ಈ ಮನ್ನವನ್ನ ಈ ಮುತ್ತಿಗೆ ಅದನ್ನ ಸಂಬಂಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்ணலாம், அதை போய் ஜனங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து அப்படியே சாப்பிடலாம், அதை அரைச்சி சாப்பிடலாம், அப்பம் செஞ்சு சாப்பிடலாம், கூழா செஞ்சு சாப்பிடலாம், நீ எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அது எப்படி இருந்ததுன்னா ஒரு புதிய ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருந்தது. ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿನ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಹಾಗೆ ತಿನ್ಬೋದು, ಇಲ್ಲ ದೋಸೆ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿನ್ಬೋದು, ಚಪಾತಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿನ್ಬೋದು. ಅದರ ರುಚಿ ಒಂದು ಎಣ್ಣೆ ರುಚಿಯಲ್ಲಿತ್ತು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னா அது வர டைம் வந்து யாரும் பார்க்க முடியாது. ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತಂದ್ರೆ ಅದು ಬೀಳುವಂತ ಸಮಯವನ್ನ ಯಾರು ನೋಡಕ್ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. இரவு நேரத்துல தான் அது விழும். ಯಾಕಂದ್ರೆ ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ಅದು ಬೀಳ್ತಾ ಇತ್ತು. அது மாத்திரம் இல்ல, பனி பெய்யுது, நமக்கு தெரிய பனியா இல்ல மண்ணாவா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இரவு நேரத்துல அது விழும். ಇದು ಮಂಜ ಅಥವಾ ಮನ್ನಾನ ಅಂತ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. இது நான் பாடம் எனக்கு கத்துறது என்னன்னா, எனக்கு வேதனை இருக்கின்ற பொழுது, இருட்டா இருக்கின்ற பொழுது, என் வாழ்க்கை சோதனையில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, என்னை தெரியாமலே ஒன்று எனக்கு ಆರ್ದಲ್ ಕೊಡ್ಕೊಂಬಡಿಯಾಗಿ ವಿಲೋ, ಅದು ಮಣ್ಣಾವೈ ಪೋಂಡ್ರು. ನನಗೆ ದುಃಖ ಕಷ್ಟಗಳು ಇರಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೇನೆ ಮನ್ನದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. எனக்கு விடுதலை என்னால் காண முடியாது, என்னால் யோசிக்க முடியாது, ஆனா விடுதலை வரும். ಇಕ್ಕಟ್ಟಾன நேரத்துல, ಈ ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊರಬೇಕು ಅನ್ನೋ ಯೋಚನೆ ನಮಗೆ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಆ ಯೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. சொல்லுது ஏறக்குறைய 40 வருஷம் இவங்களுக்கு இதுதான் சாப்பாடு. 40 ವರ್ಷ ಇದೇ ಅವರಿಗೆ ಊಟವಾಗಿತ್ತು. ಕಾನಾನ್ போய் சேர்ற வரைக்கும் இதுதான் சாப்பாடு. ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವವರೆಗೂ ಮನ್ನಾವನ್ನೇ ಸೇವಿಸಿಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡಿದಂತವರು. ಬೋರ್ ಅಡಿಸಿರುಕುಮಾ? ಕಟಾಯಂದ 40 ವರ್ಷ ಒಂದೇ ರೀತಿಯ ಊಟವನ್ನು ಮಾಡಿದಂತ ಜನರಿಗೆ ಅದು ಬೇಸತ್ತು ಹೋಗಿತ್ತಾ? எனக்கு டைம் இல்லை, என்னாகும் 11வது கத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். ஒரே நாள்ல கூட போர் அடிச்சு போச்சு. எதுக்கு வெயிட் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு? 40 வருஷம் அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, அவங்களுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்றதுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஆகாரத்தை மாத்திக்கல. ಇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇವರಿಗೆ ಬೇಸತ್ತು ಹೋಗಿದೆ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಆಹಾರವನ್ನ ಅಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಲಿಲ್ಲ. நான் நினைக்கிறேன் வயசானவங்கள 40 வருஷம் பைபிள் படிச்சிருப்பாங்க. இந்த பைபிள் இல்லல்ல இல்லையா? ஆண்டவர் 40 வருஷம் கடந்து போச்சு, வேற ஒரு பைபிள் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. அதேதான் ದೇವರು 40 ವರ್ಷ ಇಲ್ಲಿರೋರು ಬಹಳ ಹಿರಿಕರು 40 ವರ್ಷದಿಂದ ಸತ್ಯವೇದನ ಓದಿರ್ತಾರೆ. 40 ವರ್ಷ ಆಯ್ತು, ಈಗ ಮಾರ್ಪಡಿಸಿ ಬೇರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಡೋಣ ಅಂತ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. இல்லைங்களா? இங்க பாக்குறோம், அதுக்கப்புறம் பாக்குறோம் 11:6 ஓகே, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಗುಣಗೊಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. ಏನಂದ್ರೆ ಮನ್ನವನ್ನ ತಿಂದು ಸಾಕಾಗಿದೆ, ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಬೇರೆ ಏನು ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. நமக்கு அண்ணன் இருந்திருப்பான் போல இருக்கு அந்த காலத்துல. இல்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் நமக்கு அண்ணர்கள் அவர்கள்லாம்.
ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೀವೋ ನಮಗೆ ದೊಡ್ಡವರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ರು ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ಕಣ್களுக்கு வேற இல்லையா வேற இல்லையா அதேதானா ಮನ್ನಾ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನು ಇಲ್ವಾ, ನಮಗೆ ಬೇರೆ ಏನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா இதை கொடுக்குற அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணே டியூட்டனாமி 8:3ல அவர் உன்னை சிறுமைப்படுத்தி ಡ್ಯೂಟ್ರಾನಮಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, உன்னை பசினால் வருத்தி, ನಿಮ್ಮನ್ನು ಹಸಿವಿನಿಂದ ಕುಂದಿಸಿ. அப்ப அங்க 3 நாளா தண்ணி இல்லை, அங்க ஆகாரம் இல்லை, இதெல்லாம் ஆக்சிடெண்டா நடந்ததா இல்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணாங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்களா? ಅಲ್ಲಿ 3 ದಿನ ನೀರಿರ್ಲಿಲ್ಲ, ಆಹಾರ ಇರಲಿಲ್ಲ. ಇದನ್ನ ಯಾರಾದರೂ ಬೇಕು ಅಂತ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ರಾ? ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம போனோம் எத்தாச்சி ஆகாரம் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போனோம் சாப்பாடு இல்லைங்க, ಅಲ್ಲಿ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಟ್ವಿ, ಅದು ನಡೆದೋಯ್ತು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕು. அதே நாளா அந்த ஹோட்டல்ல எப்பொழுதுமே அப்படிதான் அப்படின்னு கிடையாது, சாப்பாடு இருக்கும், அந்த டைம்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. ಹೋಗಿದ ಸನ್ನಿವೇಶ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೆ ಅದು ಯಾವಾಗಲೂ ಊಟ ಇರುತ್ತೆ, ಬಟ್ ನಾವು ಹೋಗಿರೋ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಆಹಾರವಿಲ್ದಂಗಾಯ್ತು. ஆண்டவர் ஒரு ஆகாரத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இதுதான் நீ புசிச்சாகணும், உன்னை சிறுமைப்படுத்தி, ನೀನು ಇದನ್ನೇ ಊಟ ಮಾಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ಅದನ್ನ ಕೊಟ್ಟಾಗ, அது மாத்திரம் இல்ல, ஆகாரம் இல்லாத சமயத்துல நீ பசியால வாடணும். பசினா உனக்கு என்னன்னு தெரியணும். ಆಹಾರ ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಹಸಿವು ಅಂದ್ರೆ ಏನು, ಅದರ ಅರ್ಥ ನಿನಗೆ ತಿಳಿಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. எதுக்கு இந்த சிச்சுவேஷன்லாம் அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்ற உணர்வு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் வரணுமா. ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನ ಯಾಕೆ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು ಅಂದ್ರೆ, ಆಹಾರದಿಂದ ಮಾತ್ರ, ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಜೀವನ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನ ಮನುಷ್ಯನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சில ஆண்டவர் நம்மளை பசியா விட்டுடுவாரு, சில சமயத்தில் என்ன இருக்கும்னா சாப்பாடே இருக்காது, வீட்டில் அரிசி இருக்காது, சில சூழ்நிலைகள் நமக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியாது, அது அரிசியா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅಕ್ಕಿ ಇರಲ್ಲ, ಗೋಧಿ ಇರಲ್ಲ, ಏನೂ ಇರಲ್ಲ, ಅಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. அப்படி விடும் பொழுது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ದೇವರು ಆ ಥರ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟಾಗ ನಾವು ಒಂದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அப்பத்தினால் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்ற எண்ணம் அவனுக்கு வரணும். ದೇವರ ಮೂಲಕ ಬರುವಂತ ಮಾತುಗಳಿಂದ, ದೇವರ ಮೂಲಕ ಬಂದಿರುವಂತ ಸತ್ಯಗಳಿಂದ ಮಾತ್ರವೇ ಜೀವನ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. சொன்னது நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ಇದು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಿರುತ್ತೆ ಅಂತ ಮಾಡ್ಕೊತೇನೆ. இந்த மாதிரி அனுபவங்கள் ஆண்டவர் என்னை நோயினால் வாழ்த்தி, என்னை பசியினால் வாட்டி, அது பசியும் நோயும் எதற்கு என்பதை ஆண்டவர் காண்பித்து கேட்ட மாத்திரத்துல அடுத்த செகண்டே உணவு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். அதுக்காக ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದಾಗ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಯಾಕೆ ಬರ್ತಾ ಇದೆ, ದೇವರು ಅದನ್ನ ಏನಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿದ ಮುಂದಿನ ನಿಮಿಷವೇ ದೇವರು ನಮಗೆ ಬೇಕಾದದನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. எத்தனை தடவை அது மாதிரி அனுபவம், கர்த்தருடைய ஊழியக்காரனா எத்தனை தடவை அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி. ಎಷ್ಟೋ ಸಲ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಅನುಭವಗಳನ್ನ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. அப்ப ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார். ಹಾಗಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னால சில சாட்சியை சொல்ல முடியாது, நான் சீக்கிரமா கடந்து வரேன். ಮುಂದೆ ಹೋಗೋಣ. வேதம் சொல்லுது, இது என்னமா, தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாள்ல மண்ணா நின்று போச்சு. புசித்து அவங்க போய் அவங்க ಕಾನಾನಿಗೆ போன உடனே என்னாச்சுன்னா ಆಹಾರ கிடைச்ச உடனே நின்று போச்சு. ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಬೇರೆ ಒಂದು ಆಹಾರ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ಮನ್ನ ನಿಂತು ಹೋಯ್ತು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மண்ணாவளால போசிற, உனக்கு சாப்பாடு நீ அறுக்கல, நீ விதைக்கல, நான் உன்னை போஷಿத்தேன், என்ன மறந்துடாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಆವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ಏನು ಕಷ್ಟಪಡಲಿಲ್ಲ, ನೀನು ಮಣ್ಣನ್ನು ಹೂಳಲಿಲ್ಲ, ಗಿಡವನ್ನ ಬೆಳೆಸಲಿಲ್ಲ, ಆದರೂ ನಿನಗೆ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಮರೆಯಬೇಡ. சங்கீதம் 78:24 சொல்லுது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தாருன்னா இது வானத்துல விளையிற தானியம். ಹಂಗಂದ್ರೆ ಈ ಮನ್ನವನ್ನ ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬೆಳೀತು ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬೆಳೆಯಿತು. எங்க விளையிற தானியம்? பரலோக தானியம். ಇದು ಪರಲೋಕದ ಧಾನ್ಯವಾಗಿತ್ತು. இந்த பரலோக தானியம் என்னத்தை நம்ம கொடுக்குமா? அவர்கள் அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்களுக்கு வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி, அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர் அப்படின்னு நெகேமியா சொல்ற. அப்படின்னா இந்த மன்னா சாப்பிட்டா அறிவு பெருகும். ದೇವರು ಕೊಟ್ಟಿದಂತ ಒಂದು ಮನ್ನವನ್ನು ಎಲ್ಲರೂ ತಿಂದರೆ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಬುದ್ಧಿಯು ಬರುತ್ತೆ. ಅಲ್ಲಿங்களா, இங்கே நேரா வந்துருவோம். யோவான் 6:31 வந்துருவோம். ஏன்னா நமக்கு டைம்ல கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருக்கோம். ಯೋಹಾನನ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ. இங்கே இயேசு கிறிஸ்து அங்கிருந்த யூதரோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿದ್ದ ಯೂದರ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யூதர்களோடு அப்படின்னா இந்த மன்னாவினுடைய அனுபவங்களாம் அவங்களுக்கு நல்லா தெரியும்.
ಯಾಕೆ ಯೂದರು ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ ಅಂದರೆ ಈ ಮನ್ನಾ ಅನುಭವ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು ಅನ್ನೋದು ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿತ್ತು. 40 வருஷம் அவருடைய பிதாக்களை குறித்து அவங்களுக்கு தெரியும். ಅವರ ತಂದೆ ತಾಯಿಯಂದರು 40 ವರ್ಷ ತಿಂದಿದ ಒಂದು ಕಾಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. அதனால மன்னாவை அது மாத்திரம் கிடையாது, அந்த மன்னாவை எடுத்து ஆசிரிய கூடாரத்துல வைக்க சொன்னாரு. ஏன் அப்படின்னா இயேசு யார் என்பதை அவங்க புரிந்து கொள்ளணும் என்பதற்காக. ಆ ಮನ್ನಾವನ್ನ ತೆಗೆದು ಆ ಪೆಟ್ಟಿಗೆ, ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು ಅನ್ನೋದನ್ನ ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನ ಮರೆತು ಹೋಗಬಾರ್ದು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ. அப்ப இந்த 31ல யார் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடியே நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಅರಣ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಅಥವಾ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮನ್ನಾವನ್ನು ತಿಂದದ್ದು ನಮ್ಮ ಜನಾಂಗವು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இது நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இந்த சம்பவம் 29ல இருந்து வாசிக்கணும். 29 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவன் கேட்ட கிரியா இருக்குது என்றார்கள். அதற்கு அவர்கள் 21ನೇ ವಚನ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಆ ಯೇಸು ಪುತ್ರರಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ ದೇವರ ಕ್ರಿಯೆ ಯಾವುದೆಂದರೆ ಆತನು ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟಾತನನ್ನು ನೀವು ನಂಬುವುದೇ ಅಂದನು. அப்ப இது யார் சொல்றது? ஜீசஸ் சொல்லல. யார் சொல்றா? ஜனங்கள் சொல்றாங்க. ಇದನ್ನ ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿರೋ ಜನರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್து அவங்க சொன்ன உடனே அந்த வசனத்துக்கு என்ன பண்றாரு? பதில் கொடுத்து பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள் அப்படின்றார். ನಿಮ್ಮ ಪೂರ್ವಜರು ಅಲ್ಲಿ ಮನ್ನಾವನ್ನು ತಿಂದರು, ಅವರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. அடையாளத்தை தேடினாங்க, மன்னா கொடுத்தாரே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னானே அவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ಮನ್ನಾವನ್ನು ಕೊಟ್ರಲ್ಲ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅವರು ತೀರು ಹೋದ್ರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க சொல்றாரு ஆண்டவர், வானத்தில் இறங்கி வந்த அப்பம் இதுவே. ಪರಲೋಕದಿಂದ ಕೆಳ ಬಂದಂತ ಒಂದು ಆಹಾರ ಅಥವಾ ರೊಟ್ಟಿ ಇದುವೆ. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. ನಿಮ್ಮ ಪೂರ್ವಜರು ತಿಂದಂತ ಒಂದು ರೊಟ್ಟಿಯ ಅಥವಾ ಮನ್ನಾ ಇದಲ್ಲ, ಅವರು ಸತ್ತು ಹೋದ್ರು. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்று பிழைப்பான் என்று பேசுறார் ஆண்டவர். ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವರು ಯಾವತ್ತೂ ಸತ್ತು ಹೋಗಲ್ಲ. அவங்களுக்கு புரிஞ்சிச்சா? ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மன்னா வருகின்ற பொழுது அதுக்கு என்னன்னு தெரியலையோ, அதே போல ரியல் மன்னா நின்னு வானத்தின் அப்ப நின்னு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கு, அவங்களுக்கு யாருன்னு என்னன்னு தெரியல. ಆ ಮನ್ನಾ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಾಗ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗಕ್ಕೆ ಇದು ಏನು ಅಂತ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ವೋ, ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ಒಂದು ಮನ್ನಾ ಬಂದು ಅವರ ಮುಂದೆ ನಿಂತು ಮಾತನಾಡಬೇಕನ್ನ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சொல்லுது, நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கிற அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். என் மாமிசம் அப்பம். ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವನಿಗೆ ಯಾವತ್ತೂ ಸಾವಿಲ್ಲ ಅಥವಾ ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆ ಅರ್ಥ ಇರುತ್ತೆ. 651 அப்ப என் மாமிசம் தான் அப்பம் அப்படின்றாரு. ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಜೀವದ ರೊಟ್ಟಿಯು ನಾನೇ, ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಯಾವನಾದರೂ ತಿಂದರೆ ಅವನು ಎಂದೆಂದಿಗೂ ಬದುಕುವನು. 52ல சொல்றாங்க யூதர்கள். 52ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೂದರು, ಇವನ್ ತಮ್ಮುடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? ಆವಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಈ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಹೇಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ? புரிஞ்சுச்சா? ಕ್ವೆಶ್ಚನ್ ಮಾರ್ಕ್ல வருதா? அங்க ஒரு ಕ್ವೆಶ್ಚನ್ ಮಾರ್ಕ್, இது என்னது? இங்க யூதர்கள் இது என்னது அப்படின்ற ஒரு கேள்வி. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವು ಕೇಳಿದ್ರು ಇದು ಏನು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಈಗ ಇಲ್ಲಿ ಯೂದರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದು ಏನು? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒருவன் புசித்தால் அவன் என்னென்றுமாய் ನಿತ್ಯಮಾಯ್ ವಾಲ್ವಾ அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ಸತ್ಯವೇದು ಅಥವಾ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ಯಾರು ರುಚಿ ಮಾಡ್ತಾನೋ ಅಥವಾ ನಾನು ಕೊಡುವಂತ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಯಾರು ರುಚಿ ಮಾಡ್ತಾನೋ ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ತಾನೆ. இந்த ಅನುಭವத்திற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் மன்னாவை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துல பாதுகாத்து வைங்க அப்படின்னாரு. ಈ ಅನುಭವವು ಎಲ್ಲರಿಗೂ ಇರಬೇಕನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಈ ಮನ್ನಾವನ್ನ ಇಡಬೇಕು ಅಂತ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳಿದನು. நம்ம வாசிக்கிற எபிரேயர் 9:4ல அந்த பொன்னால் செய்த தூபவலகமும் முழுவதும் பொற்கால் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்படின்னா எபிரேயர் டைம் வரைக்கும் அவங்களுக்கு மன்னா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் என்னன்னு. ಎಬ್ರಿಯರ್ವರೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ, ಎಬ್ರೇಯ ಸಮಯದವರೆಗೂ ಈ ಮನ್ನಾ ಅಂದ್ರೆ ಏನು, ಅದರ ಅರ್ಥ ಏನು, ಅದರ ಮುಖ್ಯತ್ವ ಏನು ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿತ್ತು. அது பழைய ஏற்பாட்டை சார்ந்தது, பழைய உடன்படிக்கை, அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணல பவுல் அப்போஸ்தலன் சொல்லல, அந்த மன்னா இருந்தது அப்படின்னு அவர் ನೆನಪಿಟ್ಟಾರೆ. ಈ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಸೇರಿದ್ದು ಆಗಿನ ಕಾಲದ್ದು, ಇದು ತುಂಬಾ ವರ್ಷ ಆಯ್ತು, ಇದು ಹಳೆದು ಅನ್ನೋದನ್ನ ಪೌಲನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಇದರ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಅಲ್ಲಿಯೂ ಪೌಲನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ.
2:17 சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அப்படின்னா மன்னா முடிஞ்சு போற சம்பவங்கள் இல்ல. ರೆವಲ್ಯೂಷನ್ಸ್ 2:17 ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಈ ಮನ್ನಾ ಮುಗಿದು ಹೋಗುವಂತ ಅಥವಾ ಕಳೆದು ಹೋಗುವಂತ ಒಂದು ವಸ್ತು ಅಲ್ಲ, ಅದರ ಅದು ಯಾರು ಮರೆತು ಹೋಗುವಂತ ಒಂದು ವಸ್ತು ಅಲ್ಲ. யாத்திராகமம் 16:32 34 வாஸ்து அப்படின்னா அவர்கள் அந்த மன்னாவை ஒரு பொற்பாத்திரத்துல எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னா அவர்கள் மறந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காக. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 16, 32, 34 ನಾವು ಓದಬೇಕಾದ್ರೆ ಆ ಮನ್ನಾವನ್ನ ಅವರು ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ತೆಗೆದು ಇಡಬೇಕಾಗಿತ್ತು, ಯಾಕಂದ್ರೆ ಅದನ್ನ ಯಾರು ಮರೆತು ಹೋಗಬಾರ್ದು ಅಂತ. வனாந்திரத்திலே ஆண்டவர் உணவளிக்கிறார், அது பரலோகத்திலிருந்து பொழிகிறது என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும், நமக்கு வரணும். அதுக்காக ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾವಿರಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಊಟ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಅರ್ಥ ಅದಾಗಿತ್ತು. சாத்தியமற்றதா இருந்தாலும், யார் நம்மை பார்ப்பார் என்ற எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் கவனித்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த மன்னாவை எடுத்து என்ன பண்ணாரு, வைக்க சொன்னாரு. ಎಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವಿದ್ರು, ಎಂತ ಒಂದು ಕಷ್ಟವಿದ್ರು, ಯಾರು ನನಗೆ ಇಲ್ವಾ ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬಂದಾಗಲೂ ಕೂಡ ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಅನ್ನೋ ಒಂದು ಯೋಚನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನು ಕೊಟ್ಟನು. எடுத்துரைப்பதற்காக, நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, தேவன் நம்மை பராமரிக்கிறார் என்பதற்காக இந்த மன்னா எடுத்து வைக்கப்பட்டது. ದಿನ ದಿನವೂ ದೇವರು ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಸೂಚಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಮನ್ನವನ್ನ ಇಟ್ಟರು. ஆண்டவருடைய எனக்கு கஷ்ட காலத்துல என் தேவைப்படுகின்ற பொழுது ஆண்டவர் இடைபடுவார் என்பதற்காக மன்னா. ನನ್ನ ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಮನ್ನಾ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ಕೊಟ್ಟ. ಅಕ್ಕರೆயும் எனக்கு எடுத்துரைப்பதற்கு இந்த மன்னா ஒரு காரணமாய் இருக்கிறது. ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಅಕ್ಕರೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಮನ್ನಾ ಒಂದು ಸೂಚನೆಯಾಗಿದೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் உண்மை உள்ளது, நிலையானது, அவர் நம்மை ஆதரிப்பார் என்று நினைவூட்டுவதற்காக இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. ದೇವರು ನನಗೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತಾನೆ, ಅವನ ಪ್ರೀತಿಯೇ ಸತ್ಯವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಮನ್ನಾ ನಮಗೆ ಕೊಡಲಾಗಿತ್ತು. புலப்படாத ஏதோ ஒன்று மேல் என் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಿರುವಂತದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಮನ್ನಾವನ್ನು ಕೊಡಲಾಗಿತ್ತು. ಅದು மேகத்துல அவர் தோன்றுகிட்ட பொழுது அது என்ன பண்ணுமா, அப்படியே பனியாய் பொழிகிறது அப்படின்னு அது சொல்லுது. இரவில்லை, ಅದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮಂಜಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾ ಇತ್ತು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. வாழ்க்கையில காண முடியாத பகுதிகள் உண்டு. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ಕಾಣಿಸದೇ ಇರುವಂತಹ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ಬಹಳಷ್ಟಿದೆ. கஷ்டத்தையும் நம்ம பிரச்சனையும் நம்ம வேதனையும் நம்ம பார்க்க விரும்புறதில்ல, அது நம்மாலே காணக்கூடாத ஒரு பகுதியா இருந்தாலும் அந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருக்கிற உணர்வு என்பதற்காகத்தான் இந்த மன்னாவை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தார். ಯಾರಿಗೂ ಕಾಣಿಸದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಜಾಗದಲ್ಲಿ ಅಥವಾ ಅಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ನಾನಿದ್ದೇನೆ ಅಂತ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இல்லையோ 40 வருஷம் அவர்கள் கடவுளையே சார்ந்திருக்கணும் என்பதற்காக நினைவூட்டுகின்றதுதான் உன் மன்னா. ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಿತ್ತೋ ಇಲ್ಲವೋ ಆದ್ರೆ 40 ವರ್ಷ ದೇವರ ಕಡೆ ದೇವರನ್ನೇ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ದೇವರ ಕಡೆಗೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ 40 ವರ್ಷ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಕೀழ்ಪಡಿதலை கொடுப்பதற்காக இந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ಅವರು ದೇವರ ವಚನವನ್ನ ಅವರು ಕೇಳಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நன்றி உணர்வோடு கூட அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மன்னா கொடுக்கப்பட்டது. ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. சீக்கிரமா போயிடுறேன், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க நெட்ல பாத்துங்க. இந்த மன்னாவை இறைவனோடு கூட என்ன பண்ண முடியும்னா, நம்மளால இயேசுவோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ಈ ಮನ್ನವನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೋಲಿಸಿ ಓದಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಇದಕ್ಕೆ ಆವಿக்குரிய ಅರ್ಥಗಳು நிறைய இருக்கு, ಅದನ್ನ படிக்கலாம். ಇದಕ್ಕೆ ಬಹಳಷ್ಟು ಅರ್ಥಗಳಿವೆ. இல்லைங்களா? இப்ப நான் நேரா முடிக்கிற தருவாயில நான் என்ன பண்றேன், கடந்து போகிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது 4:19 ಫಿಲಿಪ್ಪಿಯರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ನನ್ನ ದೇವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ತನ್ನ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸುವನು. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, வேதம் தெரிஞ்ச மக்கள்கிட்ட, பரிசேயர்கிட்ட, சதுசேயர்கிட்ட ஆண்டவர் நின்று நானாயா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா அப்படின்ற பாடத்தை கொடுக்க நினைக்கிறாரு. ஆனா அவர்கள் யோசனை அதெல்லாம் கிடையாது. ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗದವರಾಗಲಿ, ಯೂದರಿಗಾಗಲಿ, ಅಲ್ಲಿದ್ದಂಥ ಫ್ಯಾರಿಸೀಸ್ ಅಥವಾ ಸದೂಸಿಸ್ ಅವರಿಗಾಗಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂಥ ಮನ್ನಾ ನಾನೇ ಅಂತ ಅವರಿಗೆ ಹೇಳಬೇಕಾದ್ರೂ ಅವರು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳನ್ನು ಕಮ್ಮಿ ಮಾಡುವಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இதுல இன்னொன்று இருக்கு, என்னன்னா போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க, மன்னா போய் எடுங்க அப்படின்றாங்க. ಮನ್ನವನ್ನು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை நீங்க 16, 18 நீங்க வாசிக்கலாம். 16வது அதிகாரம், யாத்திராகமம் 16வது அதிகாரம்
16-18 ವರೆக்கும் நம்ம வாசிக்கலாம். ವಿಮೋಚನ ಕಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 18ರಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಓದ್ತೇವೆ. வாசிக்கலாமா? ஓகே, வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளையிட்டது என்னவென்றால், அவரவர் புசிக்கத்தக்க அளவுக்கு தக்கதாக அதில எடுத்து சேர்க்க கடவீர்கள். எவ்வளவு புசிக்கணுமோ எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுக்கணும். 16ನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಎಷ್ಟು ತಿನ್ನಲು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வாக்குகளுடைய இலக்கத்துப்படியே என்ன பண்ணணும்? கூடாரத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவுதான் எடுக்கணும். ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಸಾಕಾಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இல்லைங்களா? மனுஷனுக்கு தான் என்ன கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದು ಕಂಟ್ರೋಲ್ ಅನ್ನೋದಿಲ್ಲ. இவன் என்ன பண்ணானா, ஓடுறான் வாரிக்கிறான், நாளைக்கு இருக்குமா இல்லையா நம்பிக்கை கிடையாது. ನಾಳೆ ಇರುತ್ತೆ ಇಲ್ವೋ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ಜನ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேதம் சொல்றது, சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ಸ್ವಲ್ಪ ಜನ ಬಹಳಷ್ಟು ತಗೊಂಡ್ರು, ಸ್ವಲ್ಪ ಜನ ಕಮ್ಮಿಯಾಗಿ ತಗೊಂಡ್ರು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. கொஞ்சமா எடுக்கிற ஆளு இருந்தது, நிறையவா எடுக்கிற அதிகமா எடுக்கிற ஆளு இருந்தது. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯರು ಇದ್ರು, ಅಧಿಕವಾಗಿ ತಗೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯರು ಕೂಡ ಇದ್ರು. அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சமா எடுத்தவனுக்கு என்ன இல்ல, கொஞ்சமாவும் இல்ல, அதிகமா எடுத்தவனுக்கு அதிகமாவும் இல்ல. அது எப்படின்னா சமநிலைக்கு வந்துடுச்சான். ಕಡಿಮೆ ತಗೊಂಡವನಿಗೆ ಕಡಿಮೆಯಾಗಿಯೂ ಜಾಸ್ತಿ ತಗೊಂಡವನಿಗೆ ಜಾಸ್ತಿಯಾಗೂ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿ ಬಂತು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நமக்கு எந்த படத்தை நமக்கு கற்றுத் தருது அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்களேன். ಇದು ನಮಗೆ ಎಂತ ಒಂದು ಪಾಠವನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದು ಯೋಚನೆ ಮಾಡಿ. நான் என் குடும்பம் மாத்திரம் சாப்பிடணும், நான் மட்டும் சாப்பிடணும், மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பேசும்பொழுது பாஸ்டா வாய்க்கிலே அவங்களாம் நம்ம ஒரே குடும்பம் அப்படின்னு பேசிடுவோம். அவங்க பசியா இருப்பாங்க, நான் மட்டும் சாப்பிடுவேன். ಇದು ಏನನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ತಿನ್ನಬೇಕು, ಬೇರೆಯವ್ರು ಹೆಂಗೋದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்தார்களோ அவளுக்கு எவ்வளவு என்னாச்சு, அது மாறி நான் கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டு வரேன். சமநிலை பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். சமநிலை பிரமாணம் ஈக்குவல், ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿರುವಂತ ಒಂದು ಪ್ರಮಾಣವಾದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இது பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 8:10-15 வரைக்கும் சொல்றாரு. 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8:10ರಿಂದ 15ನೇ ವಚನದೊಳಗೆ ವರೆಗೂ ಪೌಲನು ಇದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕ್ರಿಸ್ತವರಲ್ಲಿ ಎವ್ವಾರು ಕೊಡಕ வேண்டும் என்பதற்கு ಪೌಲ್ என்ன பண்றாரு, இந்த ಉದಾಹರಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಈ ಉದಾಹರಣೆಯನ್ನ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರು ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಸಮநிலை ಪ್ರಮಾಣத்தின்படியே அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ಸಮವಾಗಿ ಇರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ ಅವರುடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு, ಬೇರೆಯವರಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಹಣಕಾಸು ಅಥವಾ ಅವರಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಸುಖವು ಬೇರೆಯವರಿಗೆ ಸಿಗಬೇಕು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ உங்கள் செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அப்படின்றார். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ, ಹಣಕಾಸಾಗ್ಲಿ ಯಾವುದೇ ಆಗ್ಲಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಒಂದು ಉಪಕಾರವಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மள்ட்ட காணப்படல அந்த கால சபையில எல்லாவற்றையும் ஒன்றா போட்டு ಸಮமா பிரிச்சு ಸಾப்பிಟ್ಟು இருந்தாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಭೆಗೆ ತಂದಿಟ್ಟು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾಗಿ ಸಿಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಲಾಗ್ತಿತ್ತು. ஒரு திரும்ப அந்த சபையினுடைய சூழ்நிலை திரும்ப நம்ம சபைகள்ல வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ಆ ತರ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವು ಈಗಿರುವಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಇಲ್ವೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு, அதாவது தெரியலன்னு சொல்றது ஒரு அசிங்கமான நிகழ்வு, ஏன் வரல அப்படின்னு யோசிக்க முடியாத ஒரு நிகழ்வு திரும்ப வருமானா எனக்கு தெரியல. ಇದು ಮತ್ತೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಇಲ್ವೋ ಅನ್ನೋ ಒಂದು ಯೋಚನೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬರಬೇಕು. அவ வேதம் தெளிவா சொல்லுது, ஒருவன் குறைவு இருக்கின்ற பொழுது அந்த குறைவை நிறைவாக்க உன்னுடையது பயன்படணும், உனக்கு மாத்திரம் அல்ல, அது அடுத்தவர்கள் பசியா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அப்படின்ற உணர்வு வரணும். அதுதான் மன்னா எனக்கு வெளிப்படுத்துது. ಬೇರೆಯವರಿಗೆ ಹಸಿವು ಅಥವಾ ಸಹೋದರರಿಗೆ ಹಸಿವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ನಿನ್ನಲ್ಲಿರುವಂಥ ಊಟ ನಿನಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಿನ್ನ ಸಹೋದರರಿಗೂ ಬೇರೆಯವರಿಗೂ ಉಪಕಾರವಾಗಿರಬೇಕು ಅನ್ನೋದನ್ನೇ ಮನ್ನಾ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. இந்த மன்னா இன்னும் நிறைய காரியங்களை சொல்லுது. என்னன்னா காலையில வரைக்கும் அதை வச்சிருக்க முடியாது. ಈ ಮನ್ನಾವನ್ನ ಬೆಳಗ್ಗೆವರೆಗೂ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னங்களா, விடியற் காலத்துல கொஞ்சம் மீதியாய் வைத்தா அது என்ன ஆயிடும், பூச்சி பிடிச்சிடும். ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾರನೇ ಬೆಳಗ್ಗೆ ಅದನ್ನ ಇಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಪೂಚಿಯಾಗಿ ಆಗ್ತಿತ್ತು. இது ஆண்டவர் வேத வசனத்தை கூப்பிடுறாரு, கிறிஸ்து கூப்பிடுறாரு. கிறிஸ்துவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளே நான் வச்சிட்டு இருக்கிறேன், நான் வெளியே போகல, சொல்லல. மண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த நாள் இருந்தா நான் யூஸ் பண்ணாம அடுத்த நாள் இருந்தேன்னா அது புழு பூத்துரும். அதே போலதான் தேவ வசனம் உங்களுக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற அந்த தேவ வசனம் என்னை விட்டு வெளியே போகல,
புழு பூத்திருக்கு, நாற்றம் எடுக்க எனக்கு தெரியல. ಈ ಮನ್ನವನ್ನ ತಿನ್ನದೇ ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಮಾರನೇ ದಿನ ಅದರಲ್ಲಿ ಹುಳ ಬಿದ್ದುಬಿಡ್ತಿತ್ತು ಅಥವಾ ಹುಳ ಬರ್ತಿತ್ತು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಚನವು ಇವತ್ತು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನು ನಾವು ಬೇರೆಗಡೆ ಹೇಳದಿದ್ದರೆ, ಅದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳದಿದ್ದರೆ ಹುಳ ಹಿಡಿದು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. காலைதோறும் என்ன பண்ணுமா, வெயில் வரதுக்கு முன்னாடி அந்த மண்ணாவை எடுத்துடணும். ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿಸಿಲು ಬರೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ಆ ಮನ್ನವನ್ನು ತೆಗಿಬೇಕಾಗ್ತಿತ್ತು. இல்லைன்னா அது உருகி போயிடும். ಇಲ್ಲ ಅಂದರೆ ಅದು ಹಾಗೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ತಿತ್ತು. நம்ம எழுந்திருக்கிறதே சூரியன் வந்துட்ட பிறகு தான் நம்ம எழுந்திருக்கிறோம். ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೂರ್ಯ ಹೊರಗೆ ಬಂದದ ಮೇಲೇನೆ ನಾವು ಎದ್ದೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. தூக்கம் நம்மளை போட்டு வாட்டுது இல்ல, ನಿದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಸೋಂಬೇರಿ ಆಗ್ತಾ ಇದೆ. இல்லைங்களா? வேதம் சொல்லுது, வெயில் ஏற ஏற அங்க இருக்காது, எழுந்து ஓடணும். ஆண்டுடைய வசனத்தை தேடுறதுக்கு அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிறவன் கண்டடைவான்ன்றதுக்கு மன்னா ஒரு சாட்சி. மறந்துடக்கூடாது. ಸತ್ಯವನ್ನ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಸೂರ್ಯನು ಹುಟ್ಟುವಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ದೇವರನ್ನು ಕಂಡುಕೊಂಡು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವವರಿಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ಮನ್ನ ಸೂಚಿಸುತ್ತೆ. இன்னொரு உண்மைன்னு படிக்க போறோம். அந்த ஓய்வு நாள்ல தேவன், ஓய்வு நாளின் தேவன் அப்படின்றத நம்ம படிக்க போறோம். ಸಬ್ಬತ್ತಿನ ದೇವನು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. வாசிக்க முடியாது, நான் சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் வீதம் என்ன பண்ணணும், எடுக்கணும். தலைக்கு 2 ஓமர் வீதம் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஓய்வு நாள்ல மாத்திரம். மற்ற நாள்ல ஒரு ஓமர் எடுக்கணும். ಬೇರೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ತೆಗಬೇಕು. ಆದರೆ ಸಬ್ಬತ್ತಿನ ಸಮಯದಲ್ಲಿ 2 ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋಷ್ಟು ಮನ್ನವನ್ನು ತಗೊಳ್ಬೇಕಾಗ್ತಿತ್ತು. எப்படி எடுத்துக்கங்க, இன்னைக்கு 1.5 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி எடுத்துங்க. ஒரு கணக்கா ரஃபா எடுத்தோம்னா இன்னைக்கு 1.5 கிலோ ஆகாரம் எடுக்கிற மாதிரி 1.5 கிலோ சாப்பாடு ஒரு ஆளுக்கு. ಇವತ್ತು ಒಂದು ದಿನಕ್ಕೆ 1.5 ಕಿಲೋ ಅಷ್ಟು ನಾವು ಊಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂತಾ ಇದ್ರೆ, ஆனா மற்ற நாள்ல எடுத்து வச்சா சாப்பாடு கெட்டு போயிடும். ஆனா ஓய்வு நாள்ல 2 ஓமர் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு. ಬೇರೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ 1.5 kg ಏನಾದರೂ ಉಳಿತು ಅಂದರೆ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. ಆದರೆ ಸಬ್ಬತ್ತಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಎರಡು ಭಾಗ ತೆಗೆಬೇಕಾಗ್ತಾ ಇತ್ತು. 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்போது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள், நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வைக்க வேண்டியதை வைத்து, மீதியானதெல்லாம் நாளைக்கு மட்டும் உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். ಆವಾಗ ಮೋಶೆನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂಥದ್ದನ್ನ 2 ಪಟ್ಟಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ನಿಮಗೆ ಏನೇನು ಮಾಡಬೇಕೋ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲದನ್ನು ಮಾಡಿ ಮಾರನೇ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கட்டளையிட்டபடி அதை மறுநாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அது பூச்சி பிடிக்கவும் இல்லை. ಅದು ಮಾರನೇ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಮಕ್ಕಳು ಇಟ್ಕೊಂಡ್ರು ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನಕ್ಕೋಸ್ಕರ. ಆದರೆ ಅದು ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದಂದು ಹುಳನೂ ಬಿಡಲಿಲ್ಲ, ಅದು ನಾಶವಾಗೂ ಆಗಲಿಲ್ಲ. அதை இன்றைக்கு புசியுங்கள், இது கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். ಇದು ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಒಂದು ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನ, ಇವತ್ತು ಅದನ್ನ ತಿಂದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. புரியுதுங்களா? நேத்து கிடைச்சது அது வேற, ஆனா ஓய்வு நாள்ல கிடைக்கிற மண்ணா இருக்கு அது வேறங்க, அது ஆசீர்வாதமே வேறங்க. ಬೇರೆ ದಿನ ಸಿಗುವಂತ ಮನ್ನಾ ಬೇರೆ ಆಗಿತ್ತು, ಅಥವಾ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಿಗುವಂತ ಮನ್ನೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವೇ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು. நிறைய கொஸ்டின் இருக்குல்ல, ஓய்வு நாள்ல செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்விகள் இருக்குல்ல. இங்க வேதம் சொல்லுது, சுட வேண்டியதை சுட்டு, வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து வெயி, அது நாராது அப்படின்னு வேதம் சொல்லுது. ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತೆ, ಸುಡಬೇಕಾಗಿರೋದನ್ನ ಸುಟ್ಟು ಇಡು, ಬೇಯಿಸುವಂಥದ್ದನ್ನ ಬೇಯಿಸಿಡು, ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನ ಸತ್ಯವೇದವೇ ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சரி, இல்லைங்களா? அப்ப இது மன்னா என்ன, வெறும் மண்ணா மாத்திரம் அதிசயம் கிடையாதுங்க, அந்த மன்னாவாகிய ஓய்வு நாளும் அதிசயங்க, அதை புரிஞ்சுக்கங்க. ಈ ಮನ್ನಾ ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಮನ್ನಾವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನವೂ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಾದಂಥದ್ದು. 6வது நாள் ரெட்டத்தனை அடுப்ப, அது 7வது நாள்ல ஒண்ணும் ஆகாது, ஓய்வு நாள் முழுதுமா அது புதுசாவே இருக்கும். 6ನೇ ದಿನ ನೀನು 2 ಪಟ್ಟಷ್ಟು ಜಾಸ್ತಿ ತಗೊಳ್ತೀಯಾ, ಅದು 7ನೇ ದಿನ ಕೆಟ್ಟು ಹೋಗಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. ನಾಳ್ல ಕೆಟ್ಟು ಹೋಗುது, ಬೇರೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ஓய்வு நாள்ல ಕೆಟ್ಟು ಹೋಗல. ಆದ್ರೆ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದಂದು ಹಾಳಾಗ್ತಾ ಇಲ್ಲ. சாப்பாட்டினுடைய தரத்தை குறித்து இங்க பேசல. ಇದು ಊಟದ ಬಗ್ಗೆ ನಾವು ಅದರ ಕ್ವಾಲಿಟಿಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ, எவ்வளவு டேஸ்ட் பத்தி இங்க பேசல, ಅದರ ರುಚಿಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. பேசுறது ஓய்வு நாளை குறித்து, மன்னாவை குறித்து அல்ல. ஓய்வு நாளுடைய பரிசுத்தத்தை இந்த மன்னா எடுத்து வைக்கிறது. மன்னா வெள்ளிக்கிழமை கெட்டு போயிடும், சனிக்கிழமை கெட்டு போகாது. அப்ப எது மன்னா இல்ல, ஓய்வு நாள். ಇದು ಮನ್ನ ಬೇರೆ ದಿನ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ, ಅದರ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದಂದು ಅಲ್ಲ. ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಇದು ಸಬ್ಬತ್ತಿನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ, ಮನ್ನಾನ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ. ஓகே, இது நமக்கு ஒரு மீட்பே, ஓய்வு நாள் ஒரு மீட்பின் சின்னமாக. நமக்கு தெரியும் ஓய்வு நாள் பத்தி எல்லாம் தெரியும், எனக்கு டைம் இல்லை, நான் வேகமா போறேன். ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿದೆ, ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துட்டேன். அங்கோலா அப்படின்ற ஒரு இடம். ಅಂಗೋಲಾ ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ಥಳ. ಅಂಗೋಲಾ ಮಣ್ಣಾ, ಅಂಗೋಲಾ ಮನ್ನಾ ಅಂದ್ರೆ ಏನು? என்னங்க, என்ன மண்ணா? ಅಂಗೋಲಾ மண்ணா.
இல்லைங்களா? நான் வாசிக்கிறேன், கவனிங்க, இல்லைன்னா நீங்களும் வாசித்துக்குங்க. அங்கோலாவில் நம்பா அப்படின்ற ஒரு மிஷன் இருக்கு. ನಂಬಾ ಅನ್ನೋ ಒಂದು ಮಿಷನ್ ಅಲ್ಲಿ ಅಂಗೋಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿದೆ. இது யாருதுன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சினுடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்க, தொடங்கப்பட்ட ஒரு மிஷன், ஒரு இடம், நம்முடைய இடம், ஊழியம் செய்யற ஒரு இடம். ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಾಗ ಇದನ್ನ ಕಂಡುಹಿಡಿದಂತ ಒಂದು ಮಿಷನ್. இது குவான்சா மாகாணத்துல ஹியூவாம்போ நகரத்திலிருந்து 180 கிலோமீட்டர் வடக்கே இருக்கிற ஒரு இடம். இந்த இடம் ಇದು குவான்சா ಅನ್ನೋ ಒಂದು ಜಾಗ, ಅಲ್ಲಿ ஹூவாம்போ ಹುವಾಂಬೋ ಅನ್ನೋ ಒಂದು ನಗರದಿಂದ 180 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಜಾಗ. இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஆதிகால தேவனுடைய பிள்ளைங்க எப்படியாவது நம்முடைய சத்தியத்தை கொண்டு போகணுன்றதுக்காக 1928ல அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அட்வென்டிஸ்ட் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. 1928ನೇ ಇಸವಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಮಿಷನ್ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் டெல்மாஸ் பெக்காரால். ಜೇಮ್ಸ್ ಡೆಲ್ಮಾಸ್ ಬೆಕಾರಸ್ ಅನ್ನೋವರು ಈ ಮಿಷನ್ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அவருடைய வாஞ்சை என்னன்னா, எப்படினா இந்த 7வது நாள் அட்வென்ட் சத்தியத்தை, ஓய்வு நாளினுடைய அதிசயத்தை ஆப்பிரிக்கா தேசத்துல விதைக்கணும், அதுவும் இந்த குவான்சா மாகாணத்துல விதைக்கணும் அப்படின்னு ஆசை. ಈ ವಾನ್ಸಾ ಜಾಗದಲ್ಲಿ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಜೇಮ್ಸ್ ಡೆಲ್ಮಸ್ ಅನ್ನೋರು ಎಲ್ಲ ಕಡೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. அதே மாதிரி அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்கன்னா, ஊழியம் செய்து ஒரு சபையை என்ன பண்றாங்க, ஸ்தாபிக்கிறாங்க. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನಾಂಗಕ್ಕೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರ ಜನರ ಹತ್ರ ಹೋಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಒಂದು ಸಭೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல 1939ல 1939ல ಆ ಜಾಗದಲ್ಲಿ 1939ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಕಡುமையான ವರட்சி, ಪಂಚம், ಅಲ್ಲಿ ಏನೂ ಸಿಗದೆ ಅಂತ ಒಂದು ಫ್ಯಾಮಿನ್ ಅಂತೀವಿ, சாப்பாடு கிடையாது, குழந்தைங்க வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க, குடும்பங்கள் அழுகுறாங்க, ஒண்ணுமே இல்ல. ಒಂದು ಬರಗಾಲ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂತು, ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಊಟ ಏನು ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಸಮಯ. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுதே, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுதே, டாடி பசிக்கு, வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே பசிக்கு அப்படின்னுவாங்க. ಮಕ್ಕಳು ಗಾಡಿ ಮೇಲೆ ಏತು ಕೂತಿದ ತಕ್ಷಣ, ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ ಅಪ್ಪ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. வீட்டுல எதனா இருந்தா பரவாயில்ல, அங்கிருந்து வர 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது, சாப்பிடுவாங்க. ಮನೇಲಿ ಏನಾದ್ರೂ ಇದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಮನೆಗೆ ಬಂದು ಊಟ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. எதுவும் இல்லைன்னா மனசு அங்கேயா இங்கேயா எங்கேயா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். ಅಲ್ಲಿ ಮನೇಲಿ ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ತಗೋಬೇಕಾ, ಇಲ್ಲಿಂದ ತಗೋಬೇಕಾ, ಇಲ್ಲ ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ತಗೋಬೇಕಾ ಅನ್ನೋದು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. சாப்பிட்டிருப்பாங்க, ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ ಮಾಡಿರ್ತಾರೆ, 2-3 அவர் கூட கிடையாது, 2-3 ಗಂಟೆನೂ ಆಗಿರಲ್ಲ, பசி, ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು, பிள்ளைகளால தாங்க முடியல, ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನ ತಡ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பல நாட்களா சாப்பாடு கிடையாது. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಬಹಳ ವರ್ಷಗಳು ಬರಗಾಲದಲ್ಲಿದ್ರು, அரை வயிறுக்கு கூட சாப்பாடு கிடையாது, ಅರ್ಧ ಹೊಟ್ಟೆಯಷ್ಟು ಊಟ ಮಾಡೋಷ್ಟು ಊಟ ಇರಲಿಲ್ಲ. அவ்வளவு வறுமை. ಅಂತಹ ಒಂದು ಬರಗಾಲ ಬಂದಿತ್ತು. ಸುವಿಶೇಷத்தை தொடங்கி இருக்கிறாங்க நம்ம ஊழியர்கள் ஜேம்ஸ். ಆವಾಗ ತಾನೇ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அப்ப அந்த சபையினுடைய மிஷன் இயக்குனருடைய மனைவி ஒருத்தங்க இருந்தாங்க, மனைவி, அவங்க மனைவி, ಅವರ ಈ ಜೇಮ್ಸ್ ಡೆಲ್ಮಸನ್ ಅವರ ಹೆಂಡತಿ ಒಬ್ಬರಿದ್ರು. அப்ப அவங்க கூடி சபையா கூடி அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ಆ ಸಭೆಯಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಅಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய உள்ளத்துல என்ன ஞாபகம் வருதுன்னா, மோசேனுடைய ஞாபகம் வருது. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಜ್ಞಾಪಕ ಬಂತು ಅಂದ್ರೆ ಮೋಶೆಯನ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾಪಕ ಬಂತು. மோசே காலத்துல தெளிவா புரிஞ்சுக்குங்க, பசியா இல்ல, ஏலிம்ல எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. ಮೋಶೆಯನ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರು ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನಿಂದ ಇರಲಿಲ್ಲ, ಏಲಿಮ್ ಜಾಗದಲ್ಲಿ ಬೇಕಾದಷ್ಟು ತಿಂದು ಸಮಾಧಾನವಾಗಿದ್ರು. அவங்க முறுமுறுக்கிறாங்க, ஆனா டேஸ்ட் வேற வேணும் அவங்களுக்கு. ಆದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ರುಚಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇಕಿತ್ತು. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ಅಳುವல, ಇறைச்சி இல்லைன்னு ಅಳುವறாங்க. ಊಟ ಇಲ್ಲ ಅಂತ ಅವ್ರು ಇದು ಗುಣಗುಟ್ಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಮಾಂಸ ಇಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಗುಣಗುಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. இந்த இடத்துல சாப்பாடே கிடையாதுங்க. ಆದರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಊಟನೇ ಇರಲಿಲ್ಲ. உங்களுக்கு புரியுமா? பசின்றவங்களுக்கு தான் தெரியும். சிலருக்கு முட்டியில பசி இருக்கும், முட்டியில பசி இருக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. வயிற்றுல பசி இருந்ததுன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் பசி எங்கிருந்து வருதுன்ட்டு. ಈ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ, ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ನಿಜವಾಗ್ಲೂ ಇರೋರಿಗೆ ಏನ್ ಕೊಟ್ಟರು ಬೇಕಾದ್ರೆ ತಿಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಆனா ಮುಟ್ಟಿ ಪಸಿ ಇದು ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಮನಸ್ಸಿಗೆ ಏನೋ ಒಂದು ತಿನ್ಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ತಿನ್ನೋರು ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ತಿನ್ನೋದ್ರಿಂದ ಸತ್ತು ಹೋಗಲ್ಲ. ಹಿಂಗೆ ವೈತು ಪಸಿங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು. அப்ப அந்த
போதகருடைய மனைவி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ಆವಾಗ ಆ ಬೋಧಕರ ಹೆಂಡತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. அப்படி வேதத்துல சொல்லுதில்லப்பா, மன்னா வானத்திலிருந்து நீ கொடுப்பீரேடு. உடைய வேதத்துல அவங்க அனுபவிச்சிருக்காங்களே, இஸ்ரேல் மக்கள் அனுபவிச்சிருக்காங்களே அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாரு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಂತ ಮನ್ನವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. அது அவங்களுக்கு ನೆನಪೂಟಿ அவங்க ಜೆபிக்க ಆರಂಭಿக்கிறாங்க. ಅದನ್ನ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಂಡು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. நடந்துட்டே இருக்கு, ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತಾನೆ ಇತ್ತು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಇದು ಮುಗಿಯ போகுது, ஜெபம் முடிய போகுது. ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಮುಗಿಯಲು ಬಂತು. நம்முடைய சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க தெரியுமா, ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರಲ್ವ, வெளியே விளையாடு, வெளியே ஓடணும், எப்படா முடியும் வெளியே ஓடலாம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க. ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತೆ ಯಾವಾಗ ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀವಿ ಅನ್ನೋ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. பசியில என்ன பண்ணிருக்குன்னா, இங்க கதையை கேட்டிருக்கு, வெளியே ஓடி இருக்கு. ಈ ಕಥೆಯನ್ನ ಕೇಳಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಮಗು ಹೊರಗಡೆ ಓಡಿ ಹೋಯಿತು. ஏங்களா எங்க போயிருக்கு, வெளியே ஓடி இருக்கு. 5 வயசு தாங்க அந்த மகளுக்கு, மகள், பெண் மகள். ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗು 5 ವಯಸ್ಸಿನ ಮಗು ಈ ಕಥೆಯನ್ನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಓಡೋಗ್ಬಿಡ್ತು. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணது ஒரு லேடி, வுமன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು, வெளியே ஓடி போனது ஒரு பெண், ಹೊರಗೆ 5 வயசு பெண்ணு. ಹೊರಗೆ ಓಡಿ ಹೋಗಿದ್ದು ಕೂಡ ಒಂದು 5 ವಯಸ್ಸಿನ ಹೆಣ್ಣು ಮಗಳು. அங்க போய் பார்க்கறா, அங்க பாப்கார்ன் மாதிரி ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது. ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಪಾಪ್ಕಾರ್ನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಬಿದ್ದಿತ್ತಂತೆ. பிள்ளைங்க கீழே விழுந்தா சாப்பிடணும் இல்லையா, ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ್ದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಮಕ್ಕಳು ಎತ್ತು ತಿಂತಾರಲ್ವರ. பசியில இருக்கிற பிள்ளை, ಅದು ಈ ಮಗು ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿನಲ್ಲಿತ್ತು. இது பஞ்சம் இல்லாத போது பாப்கார்ன்னா என்னன்னு தெரியும். ಈ ಬರಗಾಲ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಪಾಪ್ಕಾರ್ನ್ ಏನಂತ ಗೊತ್ತಿತ್ತು. இப்ப அது பார்க்க முடியல, ಈಗ ಅದನ್ನ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்ன பண்ணிச்சா, ஒரு பொருளை பார்த்துச்சு, பொருளை பார்த்து அங்க திரும்பினாங்க. அங்க ஒரு ஆண்கள் இருந்தாங்க, அங்க ஆண்கள் இருந்தாங்க. ಒಂದು ಕಡೆ ತಿರುಗಿ ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಗಂಡಸರಿದ್ರು இல்லைங்களா. அப்ப அந்த ஆண்கள் எப்படி பார்க்குது அப்படின்னாங்கன்னா, ஐரோப்பா ஆண்களை போல இருந்தாங்க, வெள்ளை வெளியேன்னு இருந்திருப்பாங்க, அதனாலதான் ஐரோப்பா ஆண்கள் அப்படின்னு போட்டாங்க. ಅಲ್ಲಿ ಐರೋಪಾ ಜನಾಂಗದ ರೀತಿಯಲ್ಲಿ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಬೆಳ್ಳಕ್ಕಿದ್ದರಿಂದ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. குழந்தைய பார்த்து சொல்றாங்க, ಅವರು ಆ ಮಗುವನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, இது தேவன் அனுப்பின மன்னா, சாப்பிடுமா. ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದಂತ ಒಂದು ಮನ್ನಾ, ತಿನ್ನು ಅಂತ ಕೊಟ್ಟರು. அந்த பெண் என்ன பண்ணாலாம், அந்த தாயிட்ட போய் என்ன பண்ணா, போய் சொல்றா. ಆ ಹುಡುಗಿ ಏನ್ ಮಾಡ್ತು ಅಂದ್ರೆ ಆ ಬೋಧಕರ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಓಡಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾಳೆ. என்ன பண்ணாங்கன்னா வெளியே ஓடி வராங்க. யாருமா சொன்னது, என்ன சொன்னது, அந்த பிள்ளை கையில கொண்டு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல, யாருமா சொன்னது, என்ன சொன்னது அப்படின்னு தேடி வராங்க. அங்க ஒருத்தரும் கிடையாது. ಯಾರು ಹೇಳಿದ್ದು, ಯಾರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟರು ಅಂತ ಹೊರಗಡೆ ಓಡಿ ಬಂದು ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. பல ஏக்கர் ಆದರೆ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಏಕರ್ ಗಟ್ಟಲೆ போல உள்ளது ಪಾಪ್ಕಾರ್ನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು வெள்ளையான பொருள், ಬೆಳ್ಳಗಿದ್ದಂತ ಒಂದು ವಸ್ತು ஏக்கர் கணக்குல கொட்டி கிடக்கு, ಏಕರ್ ಗಟ್ಟಲೆ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದಿತ್ತಂತೆ. இல்லைங்களா. என்னன்னா அவங்க என்ன பண்ணலாம், அதை சேகரித்து சாப்பிட்டாங்களா. ಅದನ್ನ ಸೇರಿಸಿ ಅದನ್ನ ತಿನ್ನಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. உணவுகள் கிடைக்கிற வரைக்கும் இது அப்படியே கண்டினியூவா இருந்ததா. ಬೇರೆ ವಸ್ತುಗಳು ಅಥವಾ ಬೇರೆ ಆಹಾರ ಸಿಗುವವರೆಗೂ ಇದು ಇತ್ತಂತೆ. கட்டுக்கதை கிடையாது, ಇದು ಯಾವುದೋ ಒಂದು ಕಥೆ ಅಲ್ಲ. இல்லைங்களா. இதை நேர்ல பார்த்த ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಇದನ್ನ பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. ಇದನ್ನ ನೇರವಾಗಿ ನೋಡಿರೋಂಥ ಬಹಳಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳಿವೆ. ವಿಜ್ಞಾನ பெருகிடுச்சுல, 19th ಸೆಂಚುರಿಯಲ್ಲಿ ವಿಜ್ಞಾನ பெருகிடுச்சுல. ಅದೇ ಈಗ 19ನೇ ಸೆಂಚುರಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ವಿಜ್ಞಾನವು ಜಾಸ್ತಿ ಇದಾಯ್ತು. அது மண்ணா, அது மண்ணான்னு சொன்னார் இல்லையா அங்க இருந்தவங்க, அதை எடுத்துட்டு போய் அதை ಚೆಕ್ பண்ணலாம் அப்படின்னு போய் ಚೆಕ್ பண்ணிருக்காங்க. ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲರೂ ಮನ್ನಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಇದು ಏನಂತ ನೋಡೋಣ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋದ್ರು. யூனிகாமில் உள்ள பொருளின் மாதிரியை சோதிக்கிற ஆய்வகத்துல கொண்டு என்ன பண்ணாங்க, அதை போய் ಚೆಕ್ பண்ணிருக்காங்க. ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಸೈಂಟಿಸ್ಟ್ಗಳು ಇಟ್ಕೊಂಡು ಅದನ್ನ ನೋಡಬೇಕು ಅಂತ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರು. அதுல என்ன இருந்ததுன்னா, சுகர் இருந்தது, நைட்ரஜன் அதுல கலவைகள் இருந்தது. ಅದರಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಅಂದ್ರೆ ನೈಟ್ರೋಜನ್ ಮತ್ತು ಸಕ್ಕರೆ ಇತ್ತು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. மனிதன் சாப்பிடக்கூடிய உணவாக அது இருந்தது. ಮಕ್ಕಳು, ಇದು ಜನರು ತಿನ್ನುವಂತ ಒಂದು ವಸ್ತುವಾಗಿತ್ತು. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விழுகின்ற ஒன்றாக அது என்ன பண்ணுதுன்னா இருந்ததுக்கு. ಬುಧವಾರ ಮತ್ತು ಗುರುವಾರ ಬೀಳುವಂತ ಒಂದು ವಸ್ತಾಗಿತ್ತು. 2 ದಿನ ಮಾತ್ರ, ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನ ಅಥವಾ ಶನಿವಾರ ಬೀಳಲಿಲ್ಲ. ಶುಕ್ರವಾರ ಏನಕ್ಕೆ ಬಿತ್ತು ಅಂದ್ರೆ ಮೇ ಬಿ 2 ದಿನಕ್ಕೆ ತೆಗೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಿತ್ತೇನೋ. ಇದು ಆ ಊರಿನಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಆಹಾರವಾಯಿತು. யாத்ராகமத்தில் சொல்லப்பட்ட அதே அந்த மன்னாவை இந்த மன்னாவோடு கூட ಕಂಪೇರ್ பண்ணி பார்க்கறாங்க. ಆ ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಮನ್ನಾ, ಅದನ್ನು ಇದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. ஆல்மோஸ்ட் சேமா இருக்குங்க, ಎಲ್ಲ ಆ ರೀತಿಯಲ್ಲೇ அந்த ಇತ್ತು. விஞ்ஞான ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 99.90 பிளஸ் என்னன்னா
அது உண்ணக்கூடிய ஒன்று, அது கெமிக்கல் அல்ல, அது இயற்கையானது, யாரோ அது கொட்டிட்டு போகல அப்படின்றத நிரூபிக்குதுங்களா. 99.99 ಮೇಲೆ ಇದು ಯಾವ ಒಂದು ಕೆಮಿಕಲ್ಸ್ ಇಲ್ಲದಿರುವಂಥ ಒಂದು ಆಹಾರದ ವಸ್ತು ಅಂತ ಅಲ್ಲಿದ್ದ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳಿದ್ರು. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬರಗಾಲ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಪೆಂಟೆಕಾಸ್ಟಲ್ಲಿ ನಡೆದಿದ್ರೆ ಇದು ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಸೇರ್ಬಿಟ್ಟಿರೋದು. இது நடந்ததுனால உலகம் முழுசும் போகல அவ்வளவா. ಇದು ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಸಮಯದ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ರ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ಇದೇ ಬೇರೆ ಎங்கன நடந்திருந்தா ಅಡಿಚಿ போட்டு ಟಮಾರ ಮಣ್ಣಿ உலகம் முழுசும் போயிடுவான். ಇದು ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಿದ್ರೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿರೋರು. ಇದು என்ன அப்படினா அன்னைக்கு இஸ்ரவேலை நடத்தின தேவன் மாத்திரம், அவர்கள் தேவன் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு என்னை வழி நடத்துகிற அதே தேவன் என்பதை நமக்கு சொல்லுது. ಇದು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಸಿದಂಥ ದೇವರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಕೂಡ ನಡೆಸುವಂಥ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படினா, இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படினா, அன்னைக்கு வழி நடத்தின தேவன் இந்த 19வது நூற்றாண்டிலும் 20வது நூற்றாண்டிலும் 21வது நூற்றாண்டிலும் வழி நடத்துகிற தேவன் என்பதை நான் நம்பணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂಥ ದೇವರು ಇವತ್ತು ಕೂಡ ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥ ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರ ಇದು ತೋರಿಸಿಕೊಡುವಂಥದ್ದಾಗಿದೆ. இல்லைங்களா? இது ஒரு தெளிவாக உனக்கு பாடம் கத்துறது, ஆண்டவர் எனக்கு உணவு அளிக்கிறார். ಇದು ನಾವು ಏನು ತಿಳ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்சது. ಒಂದು ಮನ್ನಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗಕ್ಕೆ, அந்த மன்னா சேர்த்து வைக்கப்பட்டது. ಆ ಮನ್ನಾ ಸೇರಿಸಿ ಇಡಲಾಗಿತ್ತು. ஏன் அப்படின்னா கிறிஸ்து என்கின்ற மன்னாவை குறிப்பதற்கு. ಕ್ರೈಸ್ತನು ಅನ್ನೋ ಒಂದು ಮನ್ನಾವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಇದು. அதே போல இன்னொரு மன்னா ஓய்வு நாள். ಇನ್ನೊಂದು ಮನ್ನಾ ಯಾವುದಂದ್ರೆ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನ. அந்த மன்னாவும் நமக்காய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானது. ಆ ಸಬ್ಬತ್ತಿನ ದಿನ ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು, ಅದು ನಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಿರುವುದು. இந்த நம்பா அட்வென்டிஸ்ட் மிஷன்ல மன்னா விழும்பொழுது சில சமயத்தில் கசப்பா இருக்குமா. ಈ ನಂಬ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಮಿಷನ್ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಮನ್ನಾ ಕೆಲವೊಂದು ಸಮಯ ಕೈಯಾಗಿತ್ತು. அப்போ கசப்பா இருக்குன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்களாம், இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, ஏதோ பாவம் இருந்திருக்கு, அதனால தான் கசப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಹಿಯಾಗಿ ಬಂತು ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಏನೋ ತಪ್ಪು ನಡೀತಾ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಅವ್ರು ತಿಳಿದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மன்னாவில் ஆண்டவர் எதை உணர்த்த, பாவத்தை உணர்த்துவதாக மன்னா கொடுக்கப்பட்டதுங்க, மறந்துடாதீங்க. ಆ ಪಾಪವನ್ನ ಮಾಡಬಾರದು ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಡ್ಬೇಕು அப்ப ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ தேவனோடு நித்திய உறவை பேணுவதற்காக இந்த மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಸಂಗಡ ನಮ್ಮ ಸಂಬಂಧವು ಯಾವತ್ತೂ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟನು. சாரி, என்னால் நேரம் இல்லை, அதனால என்ன பண்ண முடியல, முழுசா என்னால் எடுக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மன்னா ஏசு கிறிஸ்து. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಮನ್ನಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த அதுதான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு இயேசு சொல்றாரு. ಪರಲೋಕದಿಂದ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಂಥ ಒಂದು ರೊಟ್ಟಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இந்த நினைப்போடு கூட என்ன பண்ணுவோம், அவர் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு மன்னா என் வாழ்வில் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு கூட நம்ம கலந்து போவோம். ಆವತ್ತು ಮಾತ್ರವಲ್ಲ, ಇವತ್ತು ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋ ಒಂದು நான் பசியாக இருக்கின்ற பொழுது உன் பசியை உன் தேவன் அறிஞ்சிருக்கிறார். உன் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தேவன் அறிஞ்சிருக்கிறார். நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ನಿಮಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಇರೋದನ್ನು ದೇವರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. ನಿಮಗೆ ಇರುವಂಥ ಕಷ್ಟಗಳಾಗಲಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ಅರ್ಥಕೊಂಡಿದ್ದಾನೆ. சிலருக்கு பசி இருக்காது, ஏன்னா நம்மகிட்ட பைசா இருக்குது, பசி இருக்காது. ஆனால் ஆவிக்குரிய பசி, அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது எல்லாருக்கும் இருக்கணும். ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂಥ ಹಸಿವು ಎಲ್ಲರಿಗೂ ಇರಬೇಕು, ಅದನ್ನು ಕೂಡ ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡು. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் செயல்பட மாட்டார்னு, ஆண்டவர் செயல்படுறாருங்க. ஒருவேளை வேதம் சொல்லுது, சங்கீதம் 25:12, தேவனை பயபக்தியோடு தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னா வேதம் சொல்லுது. ಕೀರ್ತನೆಗಳು 25ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ದೇವರನ್ನು ಮನಸಾರೆ ನಾವು ಹುಡುಕಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಸಿಗ್ತಾರೆ. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போய்னா ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்பார். ಯಾರು ದೇವರನ್ನು ಭಯಪಟ್ಟು ಆ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರನ್ನು ಹುಡುಕ್ತಾನೋ ಅವನಿಗೆ ಆ ದೇವರ ಬೋಧನೆಗಳು ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ. என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை, அநேக மாறா உள்ளே வரும், ஆனால் அதை கசப்பை மாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உன்னுடைய பொறுப்பு. ಮಾರ ಮೂಲಕ ಬಹಳಷ್ಟು ಜನ ಬರ್ತಿವೆ, ಆ ಕಹಿಯನ್ನ ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದು ನಮ್ಮ. பஞ்சத்திலும் பசியிலும் அநேக உள்ள வரும், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ಬರಗಾಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಇರುವಂತವರು ಬಹಳಷ್ಟು ಜನ. சரீர பிரகாரத்தையும் பேசுறேன், ஆவிக்குரிய பிரகாரமும் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரீர பிரகாரமும் பேசுறேன், ಶರೀರದ ಹಸಿವು ಬೇರೆ, ಆತ್ಮೀಕ ಹಸಿವು ಬೇರೆ. ஜெபத்தோட நம்ம போன நேரம் ஆயிடுச்சு. ஜெபத்தோட சீக்கிரமா நம்ம கால்களை கழுவிட்டு வந்துடும். சாரி, ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ನಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದು, வேற வழி இல்லாமல் நேரம்
நான் எடுத்துக்கிட்டேன். சாரி, என்கிட்ட கொடுக்கப்பட்ட டைம் லேட் ஆனதுனால நான் லேட்டாக எடுத்து முடிக்க வேண்டிய நிலை ஆயிடுச்சு. சாரி. ಕ್ಷಮಿಸಿ, ಸಮಯ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಹೋಗೋಣ. ಅದರಿಂದ நம்ம சென்று சீக்கிரமாக வருவோம்.